ஓகே கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன ஃபீல்ட் ஆஃப் லிட்ரேச்சர் பார்க்க போறோம் அப்படின்னா, கண்டெம்பரரி பார்க்க போறோம். ஓகே. ஸோ ஆக்சுவலி நான் பர்ட்டிகுலரா இந்த செஷன் என்ன எத டீல் பண்ண போறேன்னா, கண்டெம்பரரி பிரிட்டிஷ் ரைட்டர்ஸ். ஓகேவா? ஆக்சுவலி கண்டெம்பரரி ரைட்டர்ஸ்னா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு சின்ன ஒன் லைன் மாரி உங்களுக்கு தெரியுமா? கண்டெம்பரரி ரைட்டர்ஸ்னா யாரெல்லாம்? ஹூ ஆர் த கண்டெம்பரரி ரைட்டர்ஸ்? சும்மா சொல்லுங்களேன். உங்களுக்கு கண்டெம்பரரி ரைட்டர்ஸ்னா என்னன்னு ஐ மீன் மைண்டுக்கு வருது? 20th century writers. ஓகே, ஓகே. சூப்பர், சூப்பர். ஸோ அதேதான். ஓகேவா? ஆஃப்டர் 2000 அண்ட் கரண்ட்டா லிவிங்ல இருக்கவங்க அண்ட் ஆஃப்டர் 2000 அடுத்து டைட் ஆனவங்களும் இந்த கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் கீழ வருவாங்க. ஓகே. ஸோ ஒரு 7 ரைட்டர்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த நெட் பாயிண்ட் ஆஃப் வியூல தான். ஓகேவா? அதுல இருக்கும். நான் ஜஸ்ட் யார் யாருன்னு மட்டும் நான் சொல்றேன். அதுல பார்த்துட்டே வாங்க. ஓகே. சாடி ஸ்மித், ஹிலாரி மேன்டன், ஜூலியன் பான்ஸ் அண்ட் ஏஎஸ் பயாட், ஜே.கே. ரவுலின், ஜெனட் வெண்டர்சன் அண்ட் இன்னும் சில ரைட்டர்ஸ் நான் கொடுத்துருப்பேன். ஓகே. ஸோ ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் யார் நம்ம பார்க்கணும்னா சாடி ஸ்மித் பார்க்க போறோம். ஓகே. ஸோ நான் சின்ன அவுட்லைன் மாதிரி கொடுப்பேன். அப்புறம் பேச்சு ரீட் பண்ணா நம்ம அதுக்கடுத்து அப்படியே ஒரு ஒர்க்ஸ்குள்ள போய் அப்படியே நம்ம சம்மரி பார்த்துறோம். ஓகேவா? ஸோ கொஞ்சம் 1 hour இருக்கு. ஸோ 4 ரைட்டர்ஸ் முடிக்க ட்ரை பண்றேன். ஓகே. என்னோட டார்கெட் இன்னைக்கு 4 ரைட்டர்ஸ் தான். ஸோ ஐ ட்ரை மை பெஸ்ட். ஓகே. ஸோ சாடி ஸ்மித் ஆக்சுவலி இவங்களோட ரிலீஜன் வந்து எப்படின்னா மிக்ஸ் அப் தான். ஓகே. இட்ஸ் மிக்ஸ்டு டைவர்சிட்டி தான். எப்படி சொன்னா ஹர் மதர் வாஸ் அ ஜமாக்கன். ஓகே. ஜமாக்கன் ஒரு சின்ன டிவிஷன் எடுக்கிறேன். ஜமாக்கன் பார்ன் கிரிட்டிக் யாராவது தெரியுமா? ஹூ இஸ் த ஜமைக்கன் பார்ன்? யாரு? Stuart Hall. ஓகேவா? ஸ்டூவர்ட் ஹால். ஓகே, ஓகே. ஸோ இவங்க மதரும் ஜமாக்கன் தான் அண்ட் ஃபாதர் இட்ஸ் பிரிட்டிஷ். ஓகே. ஸோ ஒரு மாதிரி மிக்ஸ்டு ரேஸ் இவங்களோட பர்த் வந்து. ஸோ இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஹியூமனிட்டி, ஐடென்டிட்டி கிரைசிஸ், எப்படி சொல்ல மிக்சிங் ஆஃப் ரேசிசம், ஸோ ஹியூமர், இந்த மாதிரி தான் இவங்களோட ஒர்க்ஸ் இருக்கும். இவங்களோட ஒர்க்ஸ் சாடி ஸ்மித் அப்படின்னு சொன்னாலே உங்க மைண்டுக்கு என்ன ஒர்க் ஞாபகம் வருது? White Teeth. ஓகே. சூப்பர், சூப்பர். ஒயிட் டீத். ஓகே. ஒயிட் டீத்தோட இயர் தெரியுமா? 2000. சூப்பர், 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 சூப்பர். ஸோ அப்படியே வரும். ஓகேவா? நான் சும்மா உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கதான் ஓகேவா? ஸோ ஒயிட் டீத் தான் உங்களோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் ஃபார் த எப்படி சொல்ல ஒயிட் டீத் எதுக்கான எக்ஸாம்பிள்? இட்ஸ் அ பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் என்ன ஃபிக்ஷன்? Historical metafiction. Yes, yes. Historical metafiction. Okay. It is not the first work. It is the best work. ஓகேவா? நீங்க அதை குழப்பக்கூடாது. நானும் குழம்புனா ஃபர்ஸ்ட் ஒர்க்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓகே. ஏன்னா ஏஎஸ் பயாட் பொசஷனும் ஹிஸ்டாரிக்கல் மெட்டாஃபிக்ஷன், ஐ மீன் ஹிஸ்டோரியோகிராஃபிக்கல் மெட்டாஃபிக்ஷன் தான். இதுவும் ஹிஸ்டோரியோகிராஃபிக்கல் மெட்டாஃபிக்ஷன் தான். ஸோ ஹிஸ்டோரியோகிராஃபிக்கல் மெட்டாஃபிக்ஷன் ஃபர்ஸ்ட் எந்த ஒர்க்னா ரேட் ரன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒர்க் பார்த்தேன் நினைக்கிறேன். ரேட் சம்திங் வந்துச்சு. நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே. அண்ட் who coined the term historiographical metafiction? Linda Hutchinson. Yes, Linda Hutchinson. Okay. So இவங்க நிறைய ஒர்க், இவங்களோட ஒரு ஒர்க் கூட புக்கர் பிரைஸ்க்கு நாமினேட் ஆயிருக்கு. ஓகேவா? 2005ல. ஸோ அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ 2005 புக்கர் பிரைஸ் வின்னர் யாரு? ஜான் இது பேங்கிள். ஓகே. அவங்க பேர் பேங்கிள்னு வரும். யாராவது சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணிங்க த சி. ஓகே. 2005 அண்ட் பேச்சி ரீட் பண்றேன். ரீட் பண்றா. Sadie Smith, 1975. Sadie Smith is a British novelist, essayist, and short story writer. She was born on October 25, 1975 in London to a Jamaican mother and an English father. She is known for her sharp social insight, humor, and ability to weave together issues of race, class, identity, multiculturalism, and family dynamics. Smith is best known for her debut novel, White Teeth, which is a bestseller and won a number of awards. Okay, next slide என்னடா இருக்கு? அப்பா நெக்ஸ்ட் நாவல்ஸ் இருக்குனே. ஓகே गाइस, நம்ம டைரக்டா ஒர்க்ஸ்க்குள்ள தான் போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன இருக்கு? White Teeth. White Teeth எந்த வருஷம் நம்ம பப்ளிஷேஷன் பார்த்தோம்? 2000. ஓகேவா? இவங்க வந்து நம்ம ஹிஸ்டோரியோகிராஃபிக்கல் மெட்டாஃபிக்ஷன் அப்படின்ற ஜான்ராவை இவங்க நிறைய யூஸ் பண்றாங்க நம்ம பார்த்தோம்ல. ஸோ அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான். எப்படி அந்த ஜான்ரா இதுல வருது அப்படின்னா, இந்த ஒர்க் வந்து ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வேர்ல்டு வார் டைம்ல மீட் பண்ணிக்கிட்டு 2 ஃப்ரெண்ட்ஸ் பத்தின ஒர்க். ஓகே. அந்த நேம் நான் கொடுத்துருக்கேன். இக்பால் அண்ட் ஜோன்ஸ் ஃபேமிலி, அதாவது இக்பால் ஃபேமிலி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இவங்களை டீல் பண்ணதுல இவங்களை பத்தி, இவங்க வேர்ல்டு வார் டைம்ல நடந்த ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, இவங்க எப்படி மீட் பண்ணிட்டாங்க, இவங்களோட கிரைசிஸ் என்ன, இவங்க ஆஃப்டர் மீட்டிங் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி மாறுது, ஸோ அதை டீல் பண்றதுதான் ஒயிட் டீத். ஓகேவா? ஸோ பேச்சு அதை வர கேரக்டர்ஸ் மட்டும் ரீட் பண்ணிடலாம், எல்லாரும் பாத்துக்கிட்டோம். Bangladeshi Samat Iqbal,
Englishman Archie Jones. ஓகே, இக்பால் ஃபேமிலி அண்ட் ஜோன்ஸ் ஃபேமிலி. ஓகேவா, நோட் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலயுமே நான் வந்து சின்ன சின்ன ஒன்லைன் தான் கொடுக்க போறேன். ஓகே, டெப்த் நான் போக போறது இல்லை, பட் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன், அதாவது நெட் பாயிண்ட் ஆஃப் எதெல்லாம் இம்பார்ட்டண்டா இருக்கும் நான் அதுக்கு சம்மரி கொடுத்துருவேன். ஓகேவா, ஸோ ஒயிட் டீத் பார்த்தாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ஒர்க் வந்து 2002ல ஆட்டோகிராஃப் மேன். ஓகே, ஆக்சுவலி இன்னைக்கு பார்க்குற ரைட்டர்ஸ்க்கு வந்து சில ஒர்க்ஸ் வந்து நான் மூவிஸையும் கம்பேர் பண்ணி சொல்ல போறேன். ஓகேவா, இது கம்பேர் பண்ண போல ஜஸ்ட் இதுக்கான டைட்டிலுக்காக நான் அந்த ஆட்டோகிராஃப் படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அந்த சேரனோட மூவி. ஓகே, ஒரு கனெக்டிங்காக தான் சொல்றேன். அந்த ஸ்டோரி வேற, இந்த ஸ்டோரி ஓகே வேற. இந்த ஸ்டோரி என்னன்னா, அலெக்ஸ் இ அப்படின்ற மாதிரி கேரக்டர் நேம் நான் கொடுத்துருப்பேன். ஹீஸ் த ப்ரோட்டகனிஸ்ட். ஓகே, என்ன பண்ணுவான்னா, இவனோட ஃபாதர் டைட். அந்த இறப்பு இருக்குல்ல, அந்த டெத் இன்சிடென்ட்டை இவன் பிசினஸா மாத்துவான். ஓகே, எப்படின்னா இவன் ஒரு செலிபிரிட்டி கல்ச்சருக்குள்ள போகணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவான். ஸோ அதுக்காக அவன் சூஸ் பண்ற பாத் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோகிராஃப் டீலர். இந்த ஒர்க் ஃபுல்லாக வந்து ஆட்டோகிராஃப் டீலர் இருப்பான். ஆட்டோகிராஃப் டீலர் தான் ஒண்ணுமே இல்லை, பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட போட்டோகிராஃப்ஸ் எடுத்து அதை வாங்கி கொடுக்கறது, ஆட்டோகிராஃப்ஸ் வாங்கி கொடுக்கறது அண்ட் டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒர்க்ஸ் பண்றான்ல, அதுதான். அண்ட் அதை டீல் பண்ற ஒர்க் தான் இந்த ஆட்டோகிராஃப் மேன். ஓகே, 2000. ஆக்சுவலி ஒயிட் டீத்ல எதுவும் ஃபிக்ஷனல் டவுன் அதுவும் கொடுத்துருக்கானா? வெல்லிங்டன் கொடுத்துருப்பேனே, பேச்சு இருக்கா? வெல்லிங்டன் இல்லையே. இல்லையோ? ஓகே, பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இவங்களுக்கு ஒரு ஃபிக்ஷனல் டவுன் இருக்கு. ஓகேவா, நம்ம அது பார்ப்போம். அண்ட் ஆட்டோகிராஃப் மேன் கிளியர் தானே, இந்த 2 ஒர்க் கிளியர் தான். ஜஸ்ட் நம்ம ஒன்லைன் சம்மரி தான் பார்க்குறோம். ஓகேவா, ஒயிட் டீத்தோட கேரக்டர் யாரெல்லாம் சொல்லுங்க? இக்பால் ஜோன்ஸ். ஓகே, இக்பால் அண்ட் ஜோன்ஸ். ஓகே, அப்போ ஆட்டோகிராஃப் மேன் அதுல வர கேரக்டர் யாரு? ஓகே 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 ஓகே, சூப்பர். ஸோ என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி டல்லா போற மாதிரி இருக்கு, எல்லாரும் சைலண்டா இருக்கீங்க, அதான் என்னன்னு தெரியல, யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, ஓகே, ஆன்சர் பண்றவங்க சாட்லையும் போடுங்க, மைக் ஆன் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா, கொஞ்சம் ஒரு 5 to 6 மெம்பராவது ஆன் பண்ணாதான் மிச்சவங்க ஆன் பண்ணுவாங்க, நீங்க ஆன் பண்றதை பார்த்து. ஓகே, ஸோ அடுத்த ஒர்க் என்ன இருக்குன்னா 2005. நான் சொன்ன மாதிரி ஓல்ட். ஆக்சுவலி என்ன ஒர்க் கொடுத்துருக்காங்க? ஸ்லைடு சேஞ்ச் ஆகல. வெயிட் சேஞ்ச் ஆகலையா? கோல்டா இப்பதான் சேஞ்ச் ஆகுது. சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே 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 ஓகே. ஸோ இந்த ஸ்லைட்ல என்ன இருக்கு பேச்சு? ஆன் பியூட்டி இருக்கு 2005. ஓகே, இந்த புக் தாங்க புக்கர் பிரைஸ் இவங்க எழுதின ஒர்க் ஷார்ட் லிஸ்ட். இந்த ஒர்க்குக்கு தான் நான் உங்களுக்கு மூவி சொல்ல போறேன் கம்பேர் பண்றதுக்கு. ஓகே, நீங்க இந்த படம் பார்த்துருப்பீங்க. நான் சாங் சொல்றவங்களுக்கு மூவி ஞாபகம் தான் பாருங்க. இந்த சுடிதார் அணிந்த வந்த சொர்க்கமே அப்படின்னு ஒரு சாங் உண்டு, இந்த பூவெல்லாம் கேட்டு பாருங்க. அந்த மூவி தான் அப்படியே இந்த நாவல். ஓகேவா, இந்த நாவல் எப்படி அதோட கம்பேர் பண்ணனா, இதுல வர 2 ஃபேமிலியில இருக்க 2 ஃபாதர்ஸுமே ஃபைட் பண்ணுவாங்க. அவங்களோட சன் அண்ட் டாட்டர் வந்து லவ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த கதை தான் அப்படியே அந்த படம், அந்த படம் தான் அப்படியே இந்த கதை. இது அப்படியே கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ இந்த ஒர்க் எழுதுக்கான இன்ஸ்பிரேஷன் எங்க வந்துச்சுன்னா, இஎம் ஃபர்ஸ்டோட ஹோவர்ட்ஸ் எண்ட். அப்போ இஎம் ஃபர்ஸ்டோட ஹோவர்ட்ஸ் எண்ட்ல அவரோட டேர்ம் காயின் பண்ணிருப்பாரு. என்ன டேர்ம் காயின் பண்ணிருப்பாரு? ஆன்லைன். சூப்பர் சூப்பர். அப்போ இந்த ஆன் பியூட்டி அப்படின்ற ஒர்க் யாரோட ஒர்க்ல இருந்து இன்ஸ்பயர் டைட்டில் எடுத்திருப்பாங்க? நான் அதில் கொடுத்துருப்பேன், சொல்லுங்க பாப்போம். எலைன் ஸ்கேரி. எஸ், எலைன் ஸ்கேரியோட எந்த ஒர்க் கொடுத்துருக்கேன் சொல்லுங்க? ஆன் பியூட்டி. எஸ், ஆன் பியூட்டி. ஓகே, அதுவும் அதே டைட்டில் தான், பின்னாடி வந்து பீயிங் ஜஸ்ட் அப்படின்ற மாதிரி ஆடும். ஓகே, சோ இதுல வர கேரக்டர்ஸ் யாரெல்லாம் சொல்லுங்க பாப்போம். 2 ஃபேமிலி நேம் கொடுத்துருப்பேன். வெல்சி ஃபேமிலி. எஸ், வெல்சி ஃபேமிலி. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகேவா, இந்த படத்துக்கு நீங்க அப்படியே சாரி இந்த நாவலுக்கு நீங்க அப்படியே அந்த படத்தை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ the first 3 works clear guys. ஆனா அந்த படம் என்னன்னு மறுபடியும் கொஞ்சம் சொல்றீங்களா? அது எனக்கு புரியல. பூவெல்லாம் கேட்டு பாருங்க, சூர்யா நடிச்ச ஒரு மூவி இருக்கும், சூர்யா அண்ட் ஜோதிகா. ஓகே, அந்த மூவில வந்து எப்படி இருக்குன்னா, சூர்யாவோட அப்பா அண்ட் ஜோதிகாவோட அப்பா 2 பேருமே சிங்கர்ஸா இருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த நாவல்ல வந்து இவங்க 2 பேர் ஃபேமிலியில இருக்க ஃபாதர்ஸ் 2 பேருமே அகேன்ஸ்டா இருப்பாங்க. 2 பேருமே ஃபைட் பண்ணுவாங்க, 2 பேருமே ஒட்டாது. பட் அவங்களோட பையன் பொண்ணு 2 பேர் லவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அந்த மூவிலயும் நடக்கும். சோ ஒரு கனெக்ட்டுக்காக நான் சொல்றேன். ஓகே ஓகேனா, ஓகே ஓகேவா? ஓகே, வாட்ஸ்அப்ல என்ன டேர்ம்? ஒன்லி கனெக்ட். ஓகேனா, ஓகே ஓகேடா, ஓகே, டன் டன். ஓகே, இது வரைக்கும் கிளியர் தானே இருக்கும்? கிளியர். ஓகே, சரி, அடுத்த ஒர்க் போமா. அடுத்து என்னடா இருக்கு பேச்சு இதுல? அண்ணா அந்த ஒரு ஃபிக்ஷனல் டவுன் கேட்டிங்கல்ல, அது ஆன் டியூட்டில தான். அது இந்த ஒர்க்ல தான் வரும். ஓகே, வெல்லிங்டன். இது நோட் பண்ணிக்கோங்க गाइस. வெல்லிங்டன் இஸ் தி ஃபிக்ஷனல் டவுன் ஆஃப் ஜாடி ஸ்மித். ஓகே, சரி, சின்ன ஃபிக்ஷனல் டவுன் ஒரு 4 क्वेश्चन கேட்கேன், யாருன்னு சொல்லுங்க. மணவாக்கா யாரோடது? மார்கரெட். ஓகே, மால்குடி.
ஆர்கே நாராயண். ஆர்கே நாராயண். ஓகே மனோ பஜ்ரா. மனோ பஜ்ரா ட்ரெயின் டு பாகிஸ்தான் எழுதிருப்பா. ஓகே அப்போ மரிபோசா யாரோடது? ஸ்டீஃபன் லீகாக். ஓகே ஜனாடு யாரோட தெரியுமா? ஜனாடு இஸ் a romantic writer. சூப்பர் ஓகே நைஸ் ஸோ நம்ம அடுத்து போவோம். அடுத்த ஒர்க் என்னடா இருக்கு பேச்சு? NW ன்னு இருக்கு. NW இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க்குங்க. ஓகே இந்த ஒர்க் வந்து எங்க செட் ஆகும்? நார்த் வெஸ்ட், அதாவது நார்த் வெஸ்ட் ஆஃப் லண்டன் தான் NW கொண்டு வந்துருப்பாங்க. ஓகேவா? இதுல வந்து ஒரு 4 கேரக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களோட மொபிலிட்டி, அந்த ஒரு ட்ரைப் சம்பந்தமா அவங்களோட லைஃப்ஸ் டீல் பண்ற ஒர்க். ஓகே இதுல 4 கேரக்டர்ஸ் 5 பார்ட்ஸ் வரும். ஓகேவா? அந்த 4 கேரக்டர்ஸ் என்னன்னா அதுல இருக்கும். பேச்சு ரீட் பண்ணுவா. பேச்சு லே ஹான்பெல், நட்டாலி கேசா பிளேக், ஃபெலிக்ஸ் கூப்பர் அண்ட் நாதன் பாகல். ஓகே இதுல நட்டாலிக்கு வந்து நான் பிராக்கெட்ல வந்து அவங்களோட பாண்ட் நேம் கொடுத்துருப்போம். ஓகேவா? அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 4 கேரக்டர்ஸுமே NW ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ எஸ் பார் இசட் யாரோடது? ரோலண்ட் பார். ஓகேவா? இதுல வந்து ஒரு 5 பார்ட்ஸ் வருது. ஓகேவா? அந்த 5 பார்ட்ஸ் என்னலாம் சொல்லுங்க பாப்போம். வெஜிடேஷன். ஓகே கெஸ்ட், ஹோஸ்ட், கிராசிங் அண்ட் விசிட்டிங். சூப்பர். இதே மாதிரி 5 பார்ட்ஸ் வேற என்ன ஒர்க்ல வரும் உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்? வேஸ்ட்லேண்ட். அப்புறம் இதே மாதிரி 3 பார்ட்ஸ் உல்ஃபோட எந்த ஒர்க்ல வரும்? வெர்ஜினியா உல்ஃபோடது டு தி லைட் ஹவுஸ். சூப்பர். ஓகே சோ இப்போ நம்ம என்ன ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம்? NW. ஓகே இது அவ்வளவுதான். ஓகேவா? ஜஸ்ட் அந்த கேரக்டர் தெரிஞ்சுக்கோங்க, அந்த 5 பார்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இட்ஸ் டீல்ஸ் அபௌட் தேர் லைஃப். ஓகே சோ அடுத்த ஒர்க் என்னடா இருக்கு? ஸ்விங் டைம் 2016. ஸ்விங் டைம் இது எப்படி சொல்லணும்னா இது வந்து மார்கரெட் சாரி ஜாடி ஸ்மித்தோட அவங்களோட சின்ன வயசுல வந்து டாப் டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்படுவாங்க. டாப் டான்ஸ்னா என்னன்னா நீங்க இந்த டாம் அண்ட் ஜெரி எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த டைம்ல ஒரு பெரிய ஷூ போட்டு டங்கிங் அந்த ஸ்டேஜ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் டாப் டான்ஸ். ஓகே அந்த ஷூ அடிக்கிற பீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடுவாங்க. ஓகே ஸோ இதுல வந்து ட்ரேசி 2 மேன் வருவாங்க. ஒரு விமனோட பேர் வந்து ட்ரேசி, இன்னொரு விமன் அண்டர் லேபிள் நரேட்டர். ஓகே இது வந்து அவங்களோட பாஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட டாப் டான்ஸ் ரொம்ப ஆசைப்படுவாங்க. அந்த டிசைர் எல்லாத்தையும் பத்தி எழுதிருப்பாங்க. ஓகேவா? ஸ்விங் என்ன ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம்? ஸ்விங் டான்ஸ் எந்த வருஷம் வந்துச்சு? which year? 2016. ஓகே சூப்பர். எந்த கேரக்டர் நேம் என்ன? ட்ரேசி. ஓகே சூப்பர் நைஸ். அடுத்த ஒர்க் என்னடா இருக்கு? நெக்ஸ்ட் தி ஃப்ராட் 2023. இது வந்து ஒரு ஒரிஜினல் கேரக்டர் பேஸ் பண்ண எழுதுற ஒர்க்குங்க. ஓகேவா? இந்த ஃப்ராட் அப்படின்ற ஒர்க் வந்து விக்டோரியன் டைம் பீரியட்ல ஒரு உண்மையிலே ஒரு அது எப்படி சொல்ல மர்டர் அந்த மாதிரிலாம் பெரிய தப்புலாம் இல்ல, சின்னதா டெஃப் பண்ணிருப்பான். ஓகேவா? அவரோட நேம் கூட நாங்க மென்ஷன் பண்ணிருப்பேன். பேச்சி ட்வைபான் டிக்பான் கேஸ். எஸ் டிக்பான். ஓகேவா? இவன் தான் அந்த வந்து கிரைம் பண்ண அந்த ஒரிஜினல் கேரக்டர். இவனை பேஸ் பண்ணி தான் அந்த ஃப்ராட்னு ஒர்க் எழுதிருப்பாங்க. என்ன ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம்? அத வர ஒரிஜினல் லைஃப் பேஸ் பண்ணி வர கேரக்டர் யாரு? ஓகே சோ அடுத்து என்னடா இருக்கு? ஷார்ட் ஃபிக்ஷன் கலெக்ஷன்ஸ். ஓகே இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் கைஸ். ஓகேவா? இந்த 6 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே அவங்க 6 நாவல எழுதிருக்காங்க, பட் எல்லாமே வந்திருக்கு. ஓகே மேக்ஸிமம் இந்த பியூட்டி, ஆன் பியூட்டி, ஒயிட் டீத், ஆட்டோகிராஃப் மேன், NW இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் சம்மரி கொடுத்தேன். ஓகே இது வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்ப ஜஸ்ட் இதை ரீட் மட்டும் பண்ணிடலாம், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஷார்ட் என்னாச்சுடா? கேக்குதானே? கேக்குது ஸ்டார்ட் பண்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஷார்ட் ஃபிக்ஷன் கலெக்ஷன்ஸ் மார்த்தா அண்ட் ஹான்பெல் 2005, கிராண்ட் யூனியன் ஸ்டோரிஸ் 2019, collection of 19 short stories, 11 new and 8 previously published. Next place, The Wife of Wilston 2021. It is an adaptation of Chaucer's The Wife of Bath's Tale, prologue and tale, reimagined into present day North London. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க எழுதின ஒன்லி பிளே. ஓகேவா? எதை பேஸ் பண்ணிருப்பா? சார்ல்ஸோட வைஃப் ஆஃப் பாத்தோட டேலையும் பேஸ் பண்ணிருக்கும், அந்த வைஃப் ஆஃப் பாத்தோட ப்ராகையும் பேஸ் பண்ணி எழுதிருப்பாங்க. ஓகே எந்த ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம்? The Wife of Wilston. சூப்பர். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஐ திங்க் ஜாடி ஸ்மித். அவ்வளவுதான். ஜாடி ஸ்மித் உங்களுக்கு கிளியரா? கிளியர்னா ஓகே எஸ்ஏ கலெக்ஷன்ஸ் இருக்கு. எஸ்ஏ கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிட்டேன் பாத்தீங்களா? ஓகே அதையும் ரீட் பண்ணிடுறா.
Essay collections, Changing My Mind 2009, Feel Free Essays 2018. Smith borrowed the title from Nick Laird, her husband, who has also published a collection of poems by the same name. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க கைஸ். இந்த ஹஸ்பண்டோட நேம் அந்த அவங்களோட கலெக்ஷனையும் அதே மாதிரி எடுத்து யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன் டக்குனு என் மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு என்னன்னா, ஆன் பியூட்டி இட்ஸ் a கேம்பஸ் நாவல். ஓகே, கேம்பஸ் நாவல் யார் டேர்ம் காயின் பண்ணிருப்பா? டேவிட் லாட்ஜ். டேவிட் லாட்ஜ். ஓகே, சோ அத எனக்கு இப்போ ரீட் பண்ணும்போது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. இன்கேஸ் ஸ்லைட்ல நான் கொடுத்துருப்பேன், இன்கேஸ் இல்லாட்டி நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஆன் பியூட்டி இஸ் a கேம்பஸ் நாவல். பேச்சு கண்டினியூ பண்றோம். Intimations 2020, short reflections written during the early months of the COVID-19 pandemic. Editing Editing The Book of Other People 2007, a story of collection featuring various contemporary writers. ஓகேடா. ஸோ ஜாடி ஸ்மித் அவ்வளோதாங்க. ஷீ இஸ் அ லிவிங் ஆத்தர். ஓகே, அண்ட் இது வரைக்கும் பார்த்தது கிளியர் தானே? கிளியர் அண்ணா. கிளியர் தானே? எதுவுமே டவுட் இல்லைல்ல? நம்ம நெக்ஸ்ட் ரைட்டர் மூவ் ஆன் ஆகலாமா? Yes. ஓகே தானே? யாருக்கு எந்த டவுட் இல்லைல்ல? ஓகே டன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போது ஹிலாரி மேண்டன். ஓகே, ஸோ இவங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாம இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா ட்வைஸ் புக்கர் டைம் வின்னர் அண்ட் ஷீ இஸ் த ஒன் அண்ட் ஒன்லி ஃபர்ஸ்ட், ஓகேவா, ஃபர்ஸ்ட் உமன் டு எப்படி சொல்ல அவார்ட் நோ ஐ மீன் அவார்ட் புக்கர் பிரைஸ் ட்வைஸ். ஓகே, அப்போ செகண்ட் உமன் டு அவார்ட் புக்கர் பிரைஸ் ட்வைஸ் யாரு? மார்கரெட் அட்வுட். ஓகே, ஸோ இவங்களோட ஒர்க்ஸ் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சிருப்பீங்க. எந்த ரெண்டு புக் வந்து எந்த வருஷத்துல புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்கும்? Bring Up the Body. ஓகே, Bring Up the Body 2012. அப்போ 2009 ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன? Yes. இவங்க ட்ரிலஜி நீங்க எடுத்தாலே கண்டுபிடிச்சாங்க கைஸ். ஓகே, நைஸ். ஸோ நம்ம ஜஸ்ட் அப்படியே ஜம்ப் பண்ணலாம் ஹிலாரி மேண்டன் பார்க்கறதுக்கு. அண்ட் பேச்சி ஜஸ்ட் அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் மட்டும் ரீட் பண்ணிடுறேன். Hilary Mantel 1952 to 2022. Dame Hilary Mary Mantel was a British novelist, essayist and memoirist. Her works includes historical fiction, personal memoirs and short stories. She is best known for her richly researched historical fiction. She is one of the few writers to have won the Booker Prize twice and the first woman to achieve this. She wrote 12 novels, 2 collections of short stories, a memoir and numerous articles. Okay, done. So just a basic introduction. Okay, ஹிலாரி மேண்டன் பத்தி. அண்ட் நெக்ஸ்ட் என்னடா இருக்கு அதுல? Major novels. ஓகே, ஜஸ்ட் இப்போ நம்ம டேரக்ட் நாவல்ஸ்க்குலாம் ஜம்ப் பண்றோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 1985 என்ன நாவல் சொல்லுங்க? Every Day is Mother's Day. எஸ், எல்லாருமே சொல்லணும். ஓகே, நான் சொல்லுங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் சொல்லுங்க. ரீட் பண்ணும்போது தான் பேச்சு ரீட் பண்ணணும், சொல்லும் போது எல்லாரும் சொல்லணும். ஓகே, எல்லாரும் மைக் ஆஃப் பண்ணக்கூடாது. என்ன நாவல்? 1985 Every Day is Mother's Day. ஓகே, இதுதான் ஃபர்ஸ்ட் டெபியூ நாவல். ஓகேவா, இது வந்து எப்படி சொல்லணும், ஒரு விடோ மதர். ஆக்சுவலி அவங்களோட பொண்ணு வந்து லிட்டில் ஸ்லைட்லி மென்டல்லி இஷ்யூடு. ஓகே, அவங்கள பார்த்துக்கிற வர நர்ஸ், ஐ மீன் டேக் கேர் பண்றவங்க, அல்ல நீங்க எப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அவங்க வந்த பிறகு சடனா ஷி வில் கெட் பிரெக்னன்ட். எப்படி, ஹவு, வாட் ஹேப்பன், அதுதான் டீல் பண்ண போகுது. ஓகே, நான் அந்த கேரக்டர் பேர் சொல்ல, கேரக்டர் பேர் நீங்க சொல்ல போறீங்க. யார் அந்த ரெண்டு கேரக்டர் பேர்? முரியல் இசபெல் ஃபீல்ட். Yes, Muriel is the daughter, I mean அந்த mentally issued ஆன பொண்ணு. And Elizabeth is the home taker or எது வேணா நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா, அவளை பார்த்துக்க வந்த பொண்ணு. இவங்க வந்த பிறகு எப்படி சடனா பிரெக்னன்சி அவங்க ஆனாங்க, வாட் ஹேப்பன் ஆஃப்டர் தட், அதுதான் 1985. அண்ட் இட்ஸ் a சீக்வல். இதுக்கு ஒரு சீக்வல் இருக்கு. ஓகேவா, அந்த சீக்வல் தான் அடுத்த ஒர்க் 1996. என்ன ஒர்க்? Vacant Possession. Yes. ஓகே, ஆக்சுவலி இது என்ன ஆகும்னா ஆஃப்டர் 10 years, ஓகேவா, அவளுக்கு வந்து அவ வந்து ஒரு ரெஃப்யூஜி கேம்ப்ல அவளை வச்சு அவளோட மென்டல் இல்னஸ் வந்து ரெக்கவர் ஆயிடும். அண்ட் ஆஃப்டர் அவளுக்கு தெரியும் ஒரு என்ன ரிவீல் ஆகும்னா, எலிசபெத்தோட ஃபேமிலி, அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன யாரோ ஒருத்தவங்க வந்து என்னை அபியூஸ் பண்ணி ஐ காட் பிரெக்னன்ட் அப்படின்ற மாதிரி அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த ஒரு டிராவலிங் இருக்குல்ல, எப்படி அந்த அவங்களோட பிரெக்னன்சிக்கு ரீசனா இருந்தவன எப்படி கண்டுபிடிக்க போறாங்க அவங்களோட எலிசபெத் அந்த ஃபேமிலிக்குள்ள போய். தட்ஸ் த ஸ்டோரி ஆஃப் திஸ். ஓகே, எந்த ஒர்க் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? Yes. Actually அதோட கேரக்டர்ஸ் யாரெல்லாம்? Muriel இசபெல் ஃபீல்ட். Super. Okay, nice, super. அடுத்து என்னடா இருக்கு? 8 months on Gaza Street 1980. ஓகே,
இதுல இவங்க வந்து ஆக்சுவலி ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். அதான் நான் கேட்க நினைச்சேன். வாட் டு யூ மீன் அபவுட் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் அப்படின்னா என்ன? சொல்லுங்க பாப்போம். ஹிஸ்டரியை பேஸ் பண்ணி Because தான் of எடுத்திருப்பாங்க, history. பட் கொஞ்சம் கொஞ்சம் மாத்திருப்பாங்க. எஸ் ஹிஸ்டரி பேஸ் ஆயிருக்கும், பட் ஃபிக்ஷனல் டயலாக்ஸ் ஆர் ஸ்டோரிஸ் எதை வேணா மாத்தாங்க, பட் ஆனா அந்த பேக்ரவுண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஹிஸ்டரி. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த 8 months ஆன் த காசா. இந்த காசாங்கிறது நம்ம நீங்க இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ பாலஸ்தீன்ல இருக்கல காசா, அதை கூட நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது என்ன ஆகுனா இட்ஸ் அ லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இந்த ஒர்க்ல வந்து அவங்க ஹஸ்பண்டோட சவுதி அரேபியால கொஞ்ச நாள் தங்கியிருப்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி எழுதின ஒர்க் தான் இந்த 8 months இந்த காசா. இதுல வர கேரக்டர் பேர் யாரு? நான் கொடுத்துருப்பேன், நீங்க சொல்ல போறீங்க. கமான். பிரான்சிஸ். நான் ஏன் கேரக்டர் பேர் உங்களை சொல்றேன்னா, Francis. கரெக்ட். ஓகே, சூப்பர். நான் ஏன் சொல்றேன்னா, அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் மெமரியில வரும். நீங்க திருப்பி படிக்கும் போது உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஓகே, நம்ம அன்னைக்கு இந்த கேரக்டர் நம்ம சொன்னோம்ல கிளாஸ்ல, அப்படின்ற மாதிரி கனெக்ட் ஆகும். ஓகேவா? அதுதான் சொல்றேன். ஓகே, எந்த ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம்? 8 months on Gaza. சூப்பர். நெக்ஸ்ட் என்னடா இருக்கு? Next is Flood, 1989. கேக்கல 19 Flood, 1989. ஓகே. இது பேஸ் ஆனது ஒரு நிமிஷம் கைஸ், ரிப்பீட் பண்ணுங்க திருப்பி. Flood 1980. FLUD தான் போட்டிருக்கேன். கரெக்ட்டா தான் FLUD அந்த ஒர்க் தான் சொல்றீங்க. FLUDD. ஆமா. யா. ஆக்சுவலி இந்த ஒர்க்ல ஒரு ஃபிக்ஷனல் டவுன் வரும். ஓகே, அதை நான் கொடுத்துருப்பேன். சொல்ல போறீங்க. ஃபெதர். என்ன ஃபெதர் நீங்க கம்ப்ளீட் பண்ண போறீங்க, சொல்லுங்க. Featherhawken. எஸ். ஓகே, சூப்பர். இட்ஸ் a fictional town. அப்ப நம்ம ஜாடி ஸ்மித்துக்கு பார்த்த fictional town என்ன? Wellington. சூப்பர். சோ பேஜ் சம்மரி ஏதோ ஒண்ணே ஏதோ கொடுத்திருக்காங்கடா. கொடுத்திருக்கீங்களே. என்னது? It is set in a northern village called Featherhampton in 1956. It won the Winifred Holtby Memorial Prize in 1989. It centers on a Roman Catholic church and a convent. Follows a mysterious. ஓகே. தேங்க்ஸ். ஓகே. ஆக்சுவலி இப்ப ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. என்னன்னா ஒண்ணு இல்லைங்க, ரோமன் கேத்தலிக் சர்ச் ஒன்று இருக்கும். ஓகேவா? சோ அதுல வந்து ஒரு அன்னேம்டு நரேட்டர் தான். ஆக்சுவலி அவனுக்கு பேரே கிடையாது. ஹீஸ் அ மிஸ்டீரியஸ் மேன், இல்ல நீங்க ஸ்ட்ரேஞ்சர் மேன் கூட வச்சுக்கலாம். ஓகே, அவன் வந்த பிறகு அந்த சர்ச் அண்ட் அந்த சரௌண்டிங்ஸ்ல எப்படி அவனால மித்தவங்களோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது, இல்ல எப்படி அஃபெக்ட் ஆகுது, ஹவு ஹி இன்வால்வ்ஸ் அண்ட் அவன் என்னென்ன பண்றான், அவன் வந்த பிறகு அங்க என்னென்ன நடக்குது, அதை பேஸ் ஆனதுதான் இந்த ஒர்க். என்ன ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம்? அதோட ஃபிக்ஷனல் டவுன் என்ன? சூப்பர். ஓகேடா. சோ பேசி நெக்ஸ்ட் என்னடா இருக்கு? அக்கா நெக்ஸ்ட் ஸ்லைட். A place of greater safety, 1992. இதுவும் பேஸ் ஆகிதாங்க இருக்கும். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஜான்ரா அப்படின்றது வந்து இட்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன். இதுவும் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் தான். ஓகே, இட்ஸ் பேஸ்ட் ஆன் பிரெஞ்ச் ரெவல்யூஷன் 1794ல. அதாவது நான் பிரெஞ்ச் ரெவல்யூஷன் டைம் பீரியட் சொல்ல, இந்த நாவலோட செட்டிங் சொல்றேன். ஓகே, 1794ல 3 மெயின் பீப்புள்ஸ், அதாவது அந்த பிரெஞ்ச் ரெவல்யூஷன்ல எப்படி சொல்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்களை பத்தி எழுதிருப்பாங்க. அந்த 3 பேர் யாரா நீங்க சொல்ல போறீங்க? டான்டே, கமான். Robespierre and Camille. Yes. சூப்பர். இந்த 3 பேருமே ஒரிஜினல் கேரக்டர்ஸ். ஓகே, இந்த ஒரிஜினல் கேரக்டர்ஸ் பேஸா வச்சு எழுதின ஒர்க் தான் நம்ம பார்க்குற கிரேட். என்ன கிரேட் சொல்லுங்க? A place of greater safety. Greatest safety. ஓகே, எந்த வருஷம் வந்திருக்கும்? 1992. சூப்பர். சோ இது வரைக்கும் பார்த்து கிளியரா கைஸ்? நம்ம ஜஸ்ட் ஒர்க், ஒன் லைன், கேரக்டர், இயர், அப்படிதான் நம்ம போறோம். இது கிளியர் தான் எல்லாமே? கிளியர் அண்ணா. FLUDD ஃபிளட்டோட ஃபிக்ஷனல் டவுன் என்ன? Featherhawken. சூப்பர். அப்ப வெலிங்டன் எந்த ஃபிக்ஷனல் டவுன் எதுல வரும்? எந்த ஒர்க்ல வரும்? On Beauty. சூப்பர். ஓகே கைஸ், சோ நெக்ஸ்ட் என்னடா இருக்கு? A climate of change, 1994. இது ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்டான கதைலாம் இல்லைங்க. ஓகே, இது பேசிக்கலி என்னன்னா கப்பிள் ஆனா அண்ட் ரால்ஃப். ஓகே, அவங்க 2 பேருமே முன்னாடி ஒரு மிஷனரியில வேலை பண்ணிப்பாங்க. ஐ மீன் டு ஸ்ப்ரெட் கிறிஸ்டியானிட்டி. அவங்க மிஷனரியில ஒர்க் பண்ணிப்பாங்க. அண்ட் தே ஹேட் 4 children. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா இப்போ ரீசெண்டாக என்ன ஆயிருக்குன்னா ஒரு பேடான சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ற மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஒரு டைம் வரும். ஸோ ஆஃப்டர் தட் அவங்களோட லைஃப்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது, வாட் ஹேப்பன், அதுதான் கிளைமேட் சேஞ்ச் ஒன் லைன். ஓகே, ஸோ கேரக்டர் யாரெல்லாம் கிளைமேட் சேஞ்ச் கேரக்டர்ஸ் யாரெல்லாம்? Ralph and Anna Elred. சூப்பர். எந்த வருஷம் வந்திருக்கும்? 1994. ஓகே, டன். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் என்னடா இருக்கு பேசி?
An Experiment in Love, 1996. இதுக்கு நான் எந்த மூவியை வந்து உங்களுக்கு கனெக்டுக்காக சொல்ல போறேன்னா, மகளிர் மட்டும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இப்போ வந்ததுல ஒரு 25 இயர்ஸ் பிஃபோர் வந்திருக்கும். ஊர்வசி அவங்க நடிச்சிருப்பாங்க. ஸோ அந்த படத்தை இதை நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. அங்க 3 பேர் ஒன்னா நல்லவங்க இருப்பாங்க. ஸோ இங்க ஒரு 3 கேரக்டர்ஸ், 3 ஃபீமேல் லீட் கேரக்டர்ஸ். எதுல பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம பார்க்க போற கேரக்டர் இதுல சொல்றேன், இந்த நாவல்ல. ஸோ அதுல 2 பேர் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க, ஒருத்தங்க இனிமையா இருப்பாங்க. ஓகே, ஷீஸ் ஆண்டகனிஸ்ட். ஸோ அந்த 3 பேரை டீல் பண்ற மாதிரியே தான் இருக்கும். இது வந்து ஜஸ்ட் நேம்ஸ் கிடைக்கல, 3 விமன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ எந்த ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம்? An Experiment in Love. இது இன்னொன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது அப்படின்னா, மார்கரெட் டாச்சர், நம்ம இங்கிலாண்டோட பிரைம் மினிஸ்டர் இருந்தாங்கல்ல, அவங்க ஒரு கேமியோ கொடுத்துட்டு போயிருப்பாங்க. அதாவது இப்போ மூவிஸ் எல்லாம் கேமியோஸ் நடக்கல, அந்த மாதிரி இவங்களும் வந்து ஒரு கேமியோ கொடுத்துட்டு போயிருப்பாங்க. ஓகேவா? எந்த ஒர்க்ல கேமியோ கொடுத்துருப்பாங்க? An experiment in love. ஓகே, ஒரு சின்ன டிவிஷன் போவோம். Who opposed the, who coined the term Thatcherism? And Stuart Hall. He opposed Margaret Thatcher the principles and the rules. Okay, that she அந்த கவர்மெண்ட் அந்த அமெண்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பிடிக்காது. ஓகேவா? ஸ்டூவர்ட் ஹாலுக்கு. ஸோ அதை டீல் பண்ணதான் அந்த டேர்ம் காண்பிடுவாங்க, டாச்சரிசம் அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் என்னடா இருக்கு பேச்சு அதுல? The Giant O'Brien, 1998. ஜெயண்ட் ஓப்ரைன். இதுவும் ஒரு உண்மையான, எப்படி சொல்ல, இட்ஸ் அ ரியல் கேரக்டர் பேஸ் பண்ணதா இருக்கும். அதை நான் கொடுத்துருப்பேன். சார்ல்ஸ் ஓப்ரைன் கேரக்டர் கொடுத்துருப்பேன். ஹீ இஸ் அ ரியல் கேரக்டர். ஓகே, ஃபிக்ஷனல் கிடையாது, ரியல். அந்த ரியல் கேரக்டருக்கு ஆக்டங்கரிஸ்டா லைஃப்ல ஒருத்தர் இருந்திருப்பான். ஓகே, ஹண்ட் அது மாதிரி நான் கொடுத்துருப்பாங்க, மென்ஷன் பண்ணிருப்பேன். இவங்க 2 பேரை பேஸா வச்சு எழுதினது தான் ஜெயண்ட் ஓப்ரைன். இதோ கிளியரா? Yes, ma'am. Clear அண்ணா. ஓகே, யார் என்ன கேரக்டர் பார்த்திருக்கோம்? the original character that comes in Giant O'Brien யாரு? Charles Charles Brain. Brain. Super. Who is the antagonist of that work? John Hunter. Super. So இப்போ நம்ம இது வரைக்கும் பாத்துறீங்க, கிளியர் தானே? Yes, ma'am. Clear அண்ணா. நம்ம மறுபடியும் சொல்றோம், நம்ம ஜஸ்ட் ஒர்க்ஸ், ஒன் லைன், கேரக்டர்ஸ் அண்ட் எஸ் அப்படிதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ கன்ஃபியூஷன் இல்லை யாருக்கும் இது வரைக்கும்? No, ma'am. இல்ல அண்ணா. ஓகேடா, சூப்பர் நைஸ். ஓகே, அடுத்து என்னடா இருக்கு? Beyond Black, 2005. ஓகே, அதில் வந்து கொடுத்துருக்கேனா? இல்ல நான் அதுல கொடுக்கல இது. ஓகே, அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதான் விட்டேன். ஓகே, ஸோ அந்த ஒர்க்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போலாம்டா. நெக்ஸ்ட் பேஜ் என்னடா இருக்கு? Next Thomas Cromwell or Wolf Hall Trilogy. ஓகே, இப்போ நம்ம மெயினான பார்ட்டுக்கு வந்திருக்கோம். Wolf Hall Trilogy. 3 ஒர்க்ஸ். அந்த 3 ஒர்க் என்னன்னா நீங்க சொல்ல போறீங்க, சொல்லுங்க. Wolf Hall, We Have the Bodies and Mirror and the Light. The Mirror and the Light. ஓகே, சூப்பர். ஸோ இதுக்கும் நான் ஒரு மூவியை ஞாபகம் வச்சிருக்கேன். என்னடா எல்லாத்துக்குமே சொல்லலாம் நினைக்கிறேன், சும்மா ஞாபகம் வைக்கிறதுக்கு தான் சொல்றேன். அதுக்கு அந்த மூவி எடுத்து நீங்க ஆன்சர் பண்ணிடக்கூடாது. ஓகே, இதை நான் எதோட கம்பேர் பண்றேன்னா, KGF மூவியோட கம்பேர் பண்ணிருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் உல்ஃப் ஹால் இருக்குல்ல, அது வந்து ஆக்சுவலி உல்ஃப், இப்போ நான் நாவல் சொல்லிட்டு நான் அந்த மூவி உங்களுக்கு கம்பேர் பண்றேன். உல்ஃப் ஹால் வந்து பேசிக்கலி தாமஸ், யார், எந்த தாமஸ் பெக்கெட்டா, தாமஸ் கிராம்வெல்லா? சொல்லுங்க. Thomas Cromwell. கிராம்வெல். ஓகேவா? ஆக்சுவலி இந்த கன்ஃபியூஷன் எனக்கு சில டைம் வரும், பெக்கெட்டா கிராம்வெல் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, ஸோ தாமஸ் கிராம்வெலோட ரைஸ், அதாவது எப்படி ஹென்ரி VIII அந்த கோர்ட்ல தாமஸ் கிராம்வெலுக்குன்னு ஒரு பிளேஸ் எப்படி உருவாகுது, தட்ஸ் த ஒன் லைன். ஸோ இதை எப்படி KGF 1 பார்ட்டோட மூவியில கம்பேர் பண்றேன்னா, KGF 1 படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுல தான் பேசிக்கா அவனோட அந்த ரைசிங் எப்படி இருக்கும், சின்ன பையனா இருந்து அவன் எப்படி அந்த KGF குள்ள போனான், KGF உள்ள போன பிறகு என்ன அந்த ஒரு ரைஸ் காட்டுறாங்கல்ல. ஸோ அதை நான் வந்து உல்ஃப் ஹாலோட கம்பேர் பண்றேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிரிங் அப் த பாடிஸ். இது எந்த வருஷம் வந்திருக்கும்? 2012. ஓகே, இதுல எதுனா 1535. ஓகே, இந்த இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ், 1535. ஓகே, ஏன் நான் சொல்றேன்னா, அந்த டைம் தான் ஆன் பாயிலோட ஃபால் ஆரம்பிக்கும். ஓகே, அது இந்த செட்டிங்ல இவங்க அந்த ஹிஸ்டரிஸை எடுத்து, உங்களுக்கே தெரியும், ஷீ இஸ் வெல் வெர்ஸ்ட் இன் த ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் ஜான்ரா அப்படின்னு. ஸோ அதை தான் பண்ணுவாங்க. இந்த மூவி, இந்த ஆன் பாயிலோட ஃபால் இருக்கலாம். இதை நான் எப்படி KGF மூவியோட கம்பேர் பண்ணேன்னா, நீங்க KGF 1 பார்த்துருப்பீங்க, ஹீரோ நம்ம யஷ் வந்து ஹீரோயின் கூட இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் KGF 2ல கடைசி ஹீரோ யஷ் முன்னாடியே ஹீரோயின் இறந்து போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஃபால் இருக்கலாம், அந்த ஃபாலை தான் நான் இந்த ஆன் பாயோட கம்பேர் பண்றேன். ஓகே, இது பார்ட் 2. லாஸ்ட் புக் என்னது நீங்க சொல்ல போறீங்க? 2021 என்ன புக் வந்துச்சு? Mirror and the Light. ஓகே, ஸோ இதை நான் எப்படி KGF ஓட கம்பேர் பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் புக்கை சொல்லியிருந்தேன். Mirror and the Lightல வந்து the fall of Thomas Cromwell, ஃபால்ன்ற விட அவரோட பீக் மூமெண்ட், அந்த லாஸ்ட் 4 வருஷம் அவரோட டெத் ஆகிற வரைக்கும், அவரோட மர்டர் பண்ற வரைக்குமே அந்த பீக் 4 வருஷம் இருக்குல்ல, அதுல எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாரு. ஐ திங்க் த இயர் பிட்வீன் 1540. ஓகே, அதான் லாஸ்ட். அந்த பவர்னஸ் இருந்துச்சுல்ல, அந்த இதை நான் அப்படியே KGF 2ல கம்பேர் பண்றேன். ஏன்னா
கேஜிஎஃப் 2ல தான் நம்ம ரொம்ப அவரோட அந்த அந்த உச்சக்கட்ட ஹை நம்ம பாக்குற மாதிரி இருக்கும், அண்ட் அவரோட ஃபாலை நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். ஆனா அப்படியே சைஸா கேஜிஎஃப் 3 திருப்பிட்டாங்க. இதுல வந்து ஹிலாரி மட்டன் உல்ஃபாலுக்கு பார்ட் 2 எதுவும் பண்ணல. ஸோ 3 புக்ஸ் இதோட முடிஞ்சுது. இதை தான் நான் கம்பேர் பண்ணிருக்கேன். ஓகே, உங்களுக்கு மறக்க கூடாதுக்கு ஞாபகம் வைக்கிறதுக்கு நான் ஞாபகம் வச்சிருந்தேன், அதை நான் ஜஸ்ட் சொல்றேன். ஸோ எந்த ட்ரிலஜி பார்த்துட்டு இருக்கோம்? தாமஸ் கிராம்வெல், ஆன் பாயில் அண்ட் ஹென்ரி ஹெய்ட் கூட கேரக்டரா வருவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் புக்லயும் வருவாங்க, தேர்ட் புக்லயும் வருவாங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஹிலாரி மட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ். ஓகே, ஜஸ்ட் அதுக்கடுத்து இருக்கும் உங்களுக்கு ஷார்ட் ஸ்டோரிஸ் நான் கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் என்னடா இருக்கு? Short story collection. யா ப்ரொசீட். Learning to Talk 2003, The Assassination of Margaret Thatcher 2014, Memoir Giving Up the Ghost 2003. ஓகே, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்னடா இருக்கு? Next writer இருக்காங்க Julian Barnes. ஓகே ஓகே, நம்ம ஜஸ்ட் ஆக்சுவலி டைம் என்னடா ஆகுது பேச்சி? 7:33 னு. ஓகே, நான் இப்போ கவுண்ட் பண்ணா கரெக்டா. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு கிளியர் தானே கைஸ்? எல்லாமே கிளியர் அண்ணா. கிளியர் தானே? எந்த டவுட்ஸுமே இல்லல? நான் ஷேர் பண்ணிடுவேன், பட் இருந்தாலும் நீங்க இப்போ கிளியரா இருக்கீங்களா? எந்த டவுட்ஸ் இல்லாம இருக்கீங்களா? கிளியர்ண்ணா. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். நம்ம நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ரைட்டர் ஜூலியன் பான்ஸ். இவனோட அந்த புக்கர் பிரைஸ் ஒர்க் நான் படிச்சேன் கைஸ். ஓகே, சூப்பர். அதை சூப்பர்னோட நான் சொல்றேன், அந்த கதை சொல்லாம உங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ ஜூலியன் பான்ஸ் இவனை பத்தி ஆக்சுவலி அப்படி சொல்லக்கூடாது, ஹீஸ் a லிவிங் ரைட்டர். ஓகே, இவரை பத்தி என்ன தெரியும்? 80 வயசு ஆக போகுது. ஓகே, அடுத்த வருஷம் தான். ஸோ இவரை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? ஜஸ்ட் உங்களுக்கு மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது சொல்லுங்க பார்ப்போம். சென்ஸ் ஆஃப் an ending எழுதினாரு. சூப்பர் சூப்பர். சென்ஸ் ஆஃப் தி எண்டிங் ஓன் புக்கர் பிரைஸ் ஆன் 2000. தெரியுமா எப்போ வந்துச்சு? நான் சொல்ல மாட்டேன், நீங்க சொல்ல போறீங்க. 2011. ஓகே, அந்த புக்கர் பிரைஸ் மட்டும் வாங்கலங்க, இவர் கிட்டத்தட்ட 3 டைம்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காது. ஓகேவா? அதை தவிர்த்து நான் அதையும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஓகே, நீங்க அந்த ஒர்க்ஸ் ஃபுல்லா கூட வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த ஒன் வேர்ட் ஃபிளவர்ட் பேரட், அதுக்கடுத்து இங்கிலாந்து அண்ட் ஆத்தர் ஜோன்ஸ், இந்த மூணுமே புக்கர் பிரைஸ் எலெக்டட் ஆயிருக்கு. அண்ட் அந்த ஃபைனல் லிஸ்ட் சொல்லுவாங்களா, லாஸ்ட் அந்த ஃபைனல் 6 புக்ஸ், அந்த 6 புக்ஸ்ல இருந்தா ஒரு புக்கு புக்கர் பிரைஸ் கொடுப்பாங்க. அந்த 6 புக்ஸ்ல இதுவும் ஒன்று வாங்கிருக்கு, இதுவும் ஒரு புக்கா போயிருக்கு இவரோட புக்ஸ் எல்லாமே. ஓகே, ஜஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்து அப்படியே நம்ம ஒர்க்ஸ்ல ஜம்ப் பண்ணலாம். ஓகேவா? சோ பேச்சி யூ கேன் ப்ரொசீட். Julian Barnes, 1946. Julian Patrick Barnes is an acclaimed British novelist, essayist, and critic. He won the Man Booker Prize in the year 2011 for The Sense of an Ending. He have been shortlisted 3 times for Booker Prize for his books Flaubert Parrots, England, and Arthur and George. Barnes has written crime fiction under the pseudonym Dan Kavanagh. Julian Barnes பேச்சி 1 minute, sorry to interrupt. இந்த Dan Kavanagh நோட் பண்ணிங்க guys, it's a pseudonym. ஓகே, சரி, 2-3 pseudonym கேப்பமே. ஓகே, Bernard Coleman யாரோட pseudonym? Philip Larkin. சூப்பர் சூப்பர். ஓகே, Isaac Bickerstaff. Jonathan Swift. ஓகே, அப்ப Isaac Bickerstaff எஸ்குயர் யாரு? Richard Steele. ஓகே ஓகே, ஸ்டீல். அண்ட் ஸ்கொயர் தானே ஜானதன் ஸ்விஃப்ட்னா? இல்ல கைஸ், ஆக்சுவலி அந்த கன்ஃபியூஷன் எல்லாத்துக்குமே இருந்துச்சு, செக் அவுட் பண்ணிட்டோம். ஷிஃப்ட் இஸ் ஆக்சுவலி உங்களுக்கு அந்த எக்ஸ்கொயருக்கு நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்கவா? ஓகே, ஒன்றும் இல்லை, இப்போ ஞாபகம் வந்துச்சு. அந்த எஸ்கொயர் கடைசி ஆட் இருக்குல்ல, அது என்னன்னா டேக்கிங் த நோபல் நேம் ஃப்ரம் த நோபல் பர்சன். அதாவது அந்த ஐசக் பிக்கர்ஸ்டவ் அப்படின்ற ஒரு நேம் ஷிஃப்ட் ஓன் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு ஃபேமஸான பர்சன் இருந்து அந்த நேமை நான் வாங்கும் போது பின்னாடி எக்ஸ்கொயர் சேர்த்துப்பேன். அந்த எக்ஸ்கொயருக்கான மீனிங் அதுதான், டேக்கிங் த ஃபேமஸ் நேம்ஸ் ஃப்ரம் த ஃபேமஸ் ஆத்தர்ஸ் யூஸ் பண்ணி அந்த நேமை நான் யூஸ் பண்றல ஒரு ஒர்க் எழுதும் போது இட்ஸ் மென்ஷன் த ஸ்கொயர். ஸோ பேசிக்கலி ஷிஃப்ட் அதுல இருந்து தான் ஸ்டீல் ஓன் பண்ணியிருப்பாரு. ஆர் யூ கிளியர்? எஸ் சார். ஓகேடா, தேங்க்யூ. ஸோ ஆமா, நான் ஏன் இங்கே வந்தேன்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்களா? ஸோ ஓஷன் மேன் யாரோடதுன்னு தெரியுமா? ஓஷன் மேன் Victor Hugo. எஸ், சூப்பர் விக்டர் ஹியூகோ. ஒரு 2 கேட்டோம், அப்படியே ஜம்ப் ஆயிரும் உள்ளுக்குள்ள. ஓகே, ஸோ ஜார்ஜ் ஆர்வலோட ஒரிஜினல் நேம் என்ன? Eric Arthur Blair. ஓகே, அப்போ ஜார்ஜ் எலியட்டோட ஒரிஜினல் நேம்? Mary Anne Evans. ஓகே, அப்போ லூயிஸ் கேரலோட ஒரிஜினல் நேம்? சார்லஸ் லுட்விக் டாக். சூப்பர். ஸோ ஓரளவுக்கு எல்லாருமே படிச்சிருக்கீங்க. ஸோ ஹாப்பி. ஸோ நம்ம அடுத்து நம்ம ஜம்ப் இன் பண்ணுவோம். ஓகே, யாரை பார்க்க போறோம்னா ஜூலியன் பான்ஸ். ஓகேவா? ஸோ நான் இதை ஏன் இங்க வந்தேன்னா அவரோட சூடனைம், எந்த ஜூலியன் பான்ஸோட சூடனைம் என்ன? Dan Kavanagh. ஓகேவா? இது எதுக்காக யூஸ் பண்ணிருப்பான்னா, he wrote 4 crime novels. ஓகே, அதுல ஃபர்ஸ்ட் ஒன்னை வந்து அவங்க ஒய்ஃபுக்கு டெடிகேட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? அது பின்னாடி வரும். ஸோ நோ வரிஸ், நம்ம முன்னாடி கொடுத்திருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பின்னாடி வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ பேச்சி கேன் யூ? Major novels, The Sense of an Ending, 2011.
ஓகே, நான் வந்து ஸ்டோரி சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் ஏன் இதை மென்ஷன் பண்ணிட்டேன் நீங்க யோசிக்கலாம். என்னடா chronology வைஸ்ல கொடுக்காம ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்கன்னு நினைக்காதீங்க. இட்ஸ் புக்கர் பிரைஸ் வின்னிங். ஓகே, அது புக்கர் பிரைஸ் வாங்கினா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதை கொடுத்துருக்கேன். இதை சொல்லிட்டு அடுத்தது அப்படியே டிராவல் பண்ணிடுவோம். ஆக்சுவலி இந்த கதை எப்படி இருக்குன்னா, டோனி அப்படின்னு ஒரு ஹீஸ் த ஹீரோ ஆஃப் திஸ் நாவல். ஓகே, சென்ஸ் ஆஃப் ஆக்சுவலி இந்த நாவல் கடைசியா முடியும் போது அந்த டைட்டில் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, அதுவும் பிடிச்சிருந்துச்சு அவரோட ரைட்டிங்ல. ஸோ டோனி வந்து ஆக்சுவலி ஒரு 40-45 ஏஜ் டைம்ல அவரோட எக்ஸ் லவ்வர் வெரோனிகாவோட மதர்ட்ட இருந்து ஒரு லெட்டர் வரும். நோட் திஸ் பாயிண்ட் யுவர். ஓகே, வெரோனிகாவோட மதர்ட்ட இருந்து ஒரு லெட்டர் வரும். என்ன லெட்டர் வரும்னா, ஆட்ரின் இஸ் a friend ஆஃப் டோனி. ஓகே, he died, அவன் இறந்துட்டான். அவனோட டைரி வந்து உன்கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஸோ எனக்கு நீ டைரியை கொடுக்கலன்னா நான் வந்து உனக்கான நீ எனக்கு மணி பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபிஷியான லெட்டர் வந்து அவனோட மதர்ட்ட இருந்து வந்துருக்கும். ஸோ இவனுக்கு அதை பார்க்கும்போது என்ன தோணுன்னா, ஏன் என்னாச்சு, ஒய் ஆட்ரின் வாஸ் டெட் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ இவன் யோசிப்பான். அப்போ யோசிக்கும் போது இவனோட ஃபிளாஷ்பேக். ஓகே, ஃபிளாஷ்பேக்ல என்ன வரும்னா, இவனும் வெரோனிகாவும் லவ் பண்ண டைம், அந்த டைம்ல என்ன ஆகுனா இவங்க தே ஹேட் செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் எல்லாமே இருந்துச்சு. ஓகே, ஸோ அப்போ ஒரு கட்டத்தை ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மேல தே பிரேக் அப். ஓகே, அடுத்து என்ன ஆகுனா ஆட்ரின் வந்து டேட் பண்ணுவான் வெரோனிகாவை. இப்போ என்ன ஆகும்னா, டோனி வந்து ஆட்ரின்ட்ட சொல்லுவான், இல்லடா he was spoiled அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதாவது ஓப்பனா சொல்லாம இது கொஞ்சம் ஒரு மாதிரியா ஒரு டிஸ்கஸ்டிங் ஒர்க் தான். ஓகே, இதுக்கு ஏன் புக்கர் பிரைஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல, பட் எண்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகேவா, அது நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ என்ன ஆயிடுச்சு, அந்த இவனுக்கு வந்து அந்த பாஸ்ட் லைஃப் யோசிக்கும் போது ஆட்ரினுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்பிடுவான், அந்த மாதிரி அவள் ஸ்பாயில் ஆயிட்டாடா, ஸோ வேணாம் அப்படி மாதிரி சொல்லியிருப்பான். அப்படியே இயர்ஸ் போகும், அப்படியே ரெண்டு பேரும் விலகிடுவாங்க. ஆட்ரின் என்ன ஆனான்னு தெரியாது, வெரோனிகா என்ன ஆனான்னு தெரியாது, இவன் பாட்டுக்கு என்னோட லைஃப் போயிட்டு இருக்கும். ஓகேவா, இந்த லெட்டர் வந்த பிறகு ஆட்ரின் இறந்துட்டான்றது அவனுக்கு தெரியும். ஸோ என்ன ஆகும்னா, வெரோனிகாக்கு மெயில் பண்ணுவான் பல வருடங்கள் கழித்து. அப்படியே அவனோட மனசுல அந்த லவ் ஆசை எல்லாமே வந்த பிறகு மெயில் பண்ணுவான் வெரோனிகாக்கு. மெயில் பண்ணும்போது வெரோனிகா என்ன பண்ணுவானா, இந்த மாதிரி ஆட்ரின் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி மெயில் பண்ணும்போது அவ அங்கேருந்து ஒரே ஒரு போட்டோ மெயில் பண்ணுவா. என்னன்னா, இவன் ஒரு பேப்பர்ல ஒரு லெட்டர் எழுதி அனுப்புனான்ல, அந்த லெட்டரை அவ மெயில் பண்ணுவா. ஸோ இவனுக்கு வந்து he got guilted. ஓகே, அப்புறம் அவனுக்கு தெரிஞ்சது, ஏன்னா 45 வயசுல இருக்கான். நம்ம வந்து இப்போ சின்ன வயசுல பண்ண தப்புகள் நம்ம பெரிய ஆன பிறகு நினைச்சு பார்க்க நமக்கே சிரிப்பு வரும். ஸோ அந்த மாதிரி பண்ண தப்பு உணர்ந்துட்டான். ஸோ ப்ளீஸ் பண்றான், பெக் பண்றான், சாரி கேட்கறான், எல்லாமே பண்ணி அவனை கன்வின்ஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு மீட் பண்ண வர வச்சுருந்தான். ஓகே, இப்போ மீட் பண்ண வச்ச பிறகுதான் டோனி வந்து சொல்றான், இந்த மாதிரி உங்க அம்மாட்ட எனக்கு லெட்டர் வந்துச்சு, இந்த மாதிரி ஏதோ டைரி இருக்குன்னு சொல்றாங்க. அவ ஆமா அந்த டைரி என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு மாதிரி இவளும் சொல்லிடுறா. இவன் மீட் பண்ண வர டைம்ல அவ கூடயே ஒரு பையனை கூட்டுருவா. ஓகேவா, ஆக்சுவலி நான் என்ன நினைச்சேன்னா, இப்ப இதுல இருந்தா கொஞ்சம் உங்களுக்கு இந்த கதையோட போக்கே வர மாதிரி மாறும். ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங். நான் ஏன் சொல்லனா, இதுல இருந்தா உங்களுக்கு அந்த கதையோட டோனே மாறுது. ஓகேவா, பையனை கூட்டு வந்து நிப்பா. அப்போ வெரோனிகாவையும் பார்ப்பான், அங்க நின்றுட்டு இருந்த பையனையும் பார்ப்பான் டோனி வந்து. இப்ப நான் என்ன நினைச்சேன்றதை நான் சொல்றேன், ரீடர். ஓகேவா, நான் என்ன நினைச்சேன்னா, ஹென்ரியும் வெரோனிகாவும் அந்த பாஸ்ட் டைம் லவ் மேக் பண்ணனாலதான் இந்த பையன், அதனாலதான் அந்த பேர்ன் ஆனா, இவன் தான் அதனாலதான் பிறந்திருக்கான்னு நினைச்சேன். அண்ட் ஆட்ரின் இறந்து போயிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் தெரிஞ்சனால ஆட்ரின் இறந்துட்டான், அதனாலதான் அவங்க அம்மா, அதாவது வெரோனிகாவோட அம்மா வந்து இவனை மிரட்டுறாங்க அப்படின்னு மாதிரி நான் நினைச்சேன். பட் அட் த மீன் டைம் லாஸ்ட் அந்த எண்டிங் வர வரைக்கும் இவன் இந்த டோனி போய் அவங்க ஒய்ஃப் அந்த எக்ஸ்டையும் கேட்பான், வெரோனிகாட்டையும் கேட்பான், அந்த பையனை கேட்பான், யாருமே சொல்லுவாங்க. கடைசியாக வெரோனிகா சொல்லிடுவான், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவான். அப்போ அவ சொல்றதுதான் அந்த நாவோட டேர்னிங் பாயிண்டாவே இருக்கும். என்ன சொல்லுவானா, இவன் வந்து என்னோட ஹாஃப் பிரதர் அப்படிமா. என்னோட ஹாஃப் பிரதர் அப்படின்னு டோனிக்கு ஷாக் ஆயிரும். அப்பதான் உண்மையை சொல்லுவா வெரோனிகா, இந்த மாதிரி ஆட்ரினும் என்னோட அம்மாவும் ரிலேஷன்ஷிப்ல இருந்ததுனாலதான் இந்த பையன் வந்திருக்கான், ஸோ ஹீ இஸ் மை ஹாஃப் பிரதர் அப்படின்னா. அப்புறம் டக்குன்னு டோனிக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். ஓ, இதனாலதான் இந்த உண்மை வெளியே கூடாது, ஆட்ரின் சூசைட் பண்ணிட்டான், அதை நம்மகிட்ட கேட்டு அவங்களோட மதன் வந்து நம்மள மிரட்டுறாங்க அப்படின்றது எல்லாமே அந்த லூப் ஹோல் எல்லாமே கடைசியா கனெக்ட் பண்ணுவான். கடைசியா நீங்க கேட்கலாம், என்னடா ஆச்சு, வெரோனிகாவும் டோனியும் சேர்ந்தாங்களா? சேரல கைஸ், அந்த பிரேக்கப் அப்படியே கண்டினியூ ஆகுது, அப்படியே பிரிஞ்சு போறாங்க. ஓகே, ஸோ அதுதான் சென்ஸ் ஆஃப் எண்டிங். அவனுக்கு அந்த கடைசி அட் த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் எல்லாமே உணர்தான். ஓகேவா, அந்த டைட்டில் அதான் ஜஸ்டிஃபை பண்ணுது. ஸோ சென்ஸ் ஆஃப் த எண்டிங் புரிஞ்சுதா? கொஞ்சம் ஒரு மாதிரியான கதை தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே தானா? கேரக்டர் மட்டும் சொல்லுங்க கைஸ், சென்ஸ் ஆஃப் எண்டிங்ல யாரெல்லாம் வரான்னு. Tony Webster, Veronica, Veronica's mother, ஓகே, யாரும் சிரிக்க வேணாம், கொஞ்சம் கதை அப்படிதான் இருக்கும். ஓகேவா, ஸோ அடுத்து நம்ம பார்க்க போய் இதுல இருந்து நம்ம இதுக்கு அடுத்து அவர் எழுதின ஒர்க்லாம் கொஞ்சம் நீட்டா எழுதிருக்காங்க. ஓகே, நீட்டா எழுதின ஒர்க்கு கொடுக்காம இந்த ஒர்க்கு ஏன் கொடுத்தாங்கன்னு சீரியஸா தெரியல. ஓகேவா, ஸோ அடுத்து நம்ம டேட்டா ஒர்க்ஸ் போயிடலாம் கைஸ். ஸோ பேச்சு அடுத்த என்னடா இருக்கு? Flaubert's Parrot 1984. இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் இந்த ஒர்க் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. என்னன்னா, இதை வர கேரக்டர் வந்து பிராத்வைட். ஓகே,
அந்த பிராத் ஒயிட் வந்து என்ன பண்ணுவான்னா வெறியன், அதாவது கிளஸ்டர்ட் ஃபிளவர்டோட வெறியன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படி இருப்பான் அவர் வந்து அவரை பத்தி தேடி தேடி படிச்சுட்டே இருப்பான். அவர் மூச்சுக்கு 3 தடவை ஃபிளவர் கஸ்டர்ட் ஃபிளவர் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். ஓகேவா? ஏன்னா அவனோட ஒய்ஃப் இறந்துருவா. ஓகே, ஸோ எப்படி என் ஒய்ஃப் இறந்தா அப்படின்றத கண்டுபிடிக்காம என்ன பண்ணுவான்னா கஸ்டர்ட் ஃபிளவர் வந்து ஒரு ஒர்க் எழுதிருப்பாங்க, சிம்பிள் ஹார்ட் அப்படின்ற மாதிரி ஒரு ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அது எப்படி ஏன் எழுதிப்பாருன்னா ஒரு பேரட் மைண்ட்லெஸ் அவர் எழுதிப்பாரு. ஸோ என்ன நினைப்பான், அந்த ஒர்க் எழுதுக்கு ஒரு பேரட் தானே தூண்டுகோலா இருந்துச்சு. ஸோ அப்போ அந்த பேரட்டும் சரி அந்த ஒர்க்குக்கான ஜஸ்டிஃபிகேஷன் நான் கண்டுபிடிச்சா என் ஒய்ஃப் ஏன் இருந்தா நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் க்ரீப்பியா தான் திங்க் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் இந்த ஒரு நாவலோட ஒன்லைன். ஸோ என்ன நாவல் பார்த்துட்டு இருக்கோம்? ஓகே ஓகே, எந்த வருஷம் வந்துச்சு? 1984. ஸோ 1984 தான் இது புக்கர் பிரைஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு. ஸோ கேன் எனிஒன் டெல் 1984 யார் புக்கர் பிரைஸ் வாங்கினாங்கன்னு தெரியுமா? ஆக்சுவலி டக்குன்னு கேட்கணும், எனக்கும் ஸ்ட்ரைக் ஆகல. ஸோ ஜஸ்ட் யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லை சாட் பாக்ஸ்ல போடுங்க, எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, அனிதா ப்ரூக்னர், ஹோட்டல் டு லக். சூப்பர். ஆக்சுவலி ஆத்தர் டைம் தெரிஞ்சது, எனக்கு அந்த ஒர்க் தெரியல. ஸோ இன்னொரு டைம் என்னன்னு சொல்லலாம் லட்சு? அனிதா ப்ரூக்னரோட ஹோட்டல் டு லக். எஸ், ஹோட்டல். ஓகே, அதான் அனிதா ஹோட்டல். இந்த இது எப்படி ஞாபகம் வச்சிருந்தேன்னா இந்த அனிதா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அப்படிதான் ஞாபகம் வச்சிருந்தேன். ஸோ அது டக்குன்னு மறந்து போயிடுச்சு. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க கைஸ். லட்சணி அதை டைப் பண்ணி போட்டு விடுறா. ஓகே, ஸோ ஓகேவா? ஸோ 1984 பார்த்தாச்சு. அண்ட் அடுத்த ஒர்க் நம்ம போகிறோம். பேச்சு அடுத்து என்ன இருக்கு அக்கா? நெக்ஸ்ட் ஸ்லைட். இங்கிலாந்து 1998. இது என்ன மாதிரினா ஆக்சுவலி இந்த நாவல்ல வர கேரக்டர் உருவாக்குன இங்கிலாண்டை விட இது எப்படி இருக்குன்னா இது வந்து ஒரு மாதிரி செமி ஃபாஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஜான்ரா யூஸ் பண்ணி போறாரு. அது அப்படின்னா என்னன்னா அந்த கதை ஃபுல்லா ஒரு மாதிரி ட்ராஜடியா ஒரு மாதிரி அரகண்டா ஒரு மாதிரி க்ரூயலா இருக்கும். ஆனா அது ஃபுல்லா காமெடியா போகும். ஓகேவா? இதுதான் இந்த ஜான்ராவோட ஒன்லைன். ஒரு சின்ன ஜிஸ்ட் ஒரு கிரஸ்ட் மாதிரி கொடுக்குறேன். ஓகே, இந்த நாவல்ல வர கேரக்டர் உருவாக்குற இங்கிலாந்து வந்து ஒரிஜினலா இருக்கிற இங்கிலாண்டோட பல மடங்கு பயங்கரமா இருக்கான். ஸோ அந்த மாதிரி கொண்டு போவாரு. ஒரிஜினலா இருக்க இங்கிலாந்துலயே என்ன நடக்கும் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதுதான் அப்ப என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி போகும். ஓகேவா? ஸோ அந்த கேரக்டர் யார் நீங்க தான் சொல்ல போறீங்க. அந்த கேரக்டர் யாரு? சர் ஜாக் பிட்மேன். எஸ், ஓகேவா? அவங்க தான் அந்த கேரக்டர். ஓகே, ஸோ இதுவும் புக்கர் பிரைஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்கு. எந்த வருஷம் போட்டிருக்காங்க? 1998. எஸ், 1998 புக்கர் பிரைஸ் யாருக்கா தெரியுமா யாருன்னு? இட்ஸ் இயான் மெக்கிவான். எஸ், ஆம்ஸ்டர்டாம். ஓகே, சூப்பர் கைஸ். ஸோ இயான் மெக்கிவானோட ஆம்ஸ்டர்டாம் தான் 1988 புக்கர் பிரைஸ் வின்னிங். ஓகே, ஸோ அடுத்த ஒர்க் என்னடா இருக்கு? ஆர்தர் அண்ட் ஜார்ஜ் 2005. இந்த ஒர்க் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்துச்சுங்க. ஓகே, இதுக்கு கொடுத்துருக்கலாம் புக்கர் பிரைஸ். என்னன்னா ஆர்தர் ஜான்ஸ் ரெண்டுமே வெவ்வேறு கேரக்டர். ஆர்தர் ரெஃபர்ஸ் டு ஆர்தர் கேனன் டாயில். ஆர்தர் கேனன் டாயில் என்ன ஒர்க் எழுதியிருப்பாரு? ஷெர்லாக் ஹோம்ஸ். ஓகே, சோ அதே மாதிரி ஆர்தர் ஜான்ஸ்ன்ற ஒரு உண்மையான கேரக்டர் தான். ரெண்டு பேருமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா இது கொஞ்சம் இவர் வந்து தப்பான விஷயத்துக்கு போன போயிருக்கும். அந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்ற கேரக்டர் தான ஹவுண்ட் ஆஃப் பாஸ்கர்வில்ஸ் ஒர்க்ல தான வருவாங்க. ஆக்சுவலி ஷெர்லாக் ஹோம் ஒரு கேரக்டர், அது ஹவுண்ட் ஆஃப் பாஸ்கர் அதுலயும் வரும். ஷெர்லாக் ஹோம்ஸ் தனி புக்ஸாவும் இருக்கு. அந்த கேரக்டர் அதுலயும் வரும், தனி சீரிஸாவும் இருக்கு. ஓகேவா? நானும் ஃபர்ஸ்ட் அப்படிதான் யோசிச்சேன். அப்புறம் பார்க்கும்போது அது சீரிஸ், அதுல வர ஒரு பாட்டு தான். எஸ், ஓகேவா? அதுதான் ஹவுண்ட் ஆஃப் பாஸ்டர்ட். அதுல வர ஒரு சின்ன புக்ஸ்ல வர ஒரு சின்ன பாட்டுன்னு வச்சுக்கலாம், இல்ல தனி புக்கு கூட நீங்க வச்சுக்கலாம். ஆனா அந்த சீரிஸ் கீழே வரும். நம்ம பார்த்தோம்ல இந்த டேவிட் இல்ல ஜான் ஃபெனகனோட ரேஞ்சர் அப்ரெண்டிஸ் எல்லாம் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஷெர்லாக் ஹோம்ஸ். கிளியரா? ஓகேடா. ஓகே, சோ இப்போ நான் என்ன சொல்றேன், ஆர்தர் கேனன் டாயில் இருக்காப்புல, இவரு இங்க இருக்க ஆர்தர் ஜோன்ஸ் இருக்கான். அந்த ஜோன்ஸ் இஸ் ரியல் கேரக்டர். ஓகேவா? இவன் என்ன பண்ணிருப்பானா அனிமல்ஸை வந்து டார்ச்சர் பண்ணுவான். ஓகேவா? ரொம்ப ரொம்ப ப்ரூட்டலா டார்ச்சர் பண்ணுவான். அதை வந்து ஆக்சுவலி ஒரிஜினலியும் அப்படிதான் அந்த கேரக்டர் அப்படியே ரெஃபர் பண்ணி தான் இவங்க எழுதிருப்பாங்க. ஏன்னாவும் அதை அப்படியே ரிசம்பிள் பண்ணுவாங்க. இந்த கேரக்டர் இப்படிதான் பண்ணான்னு எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ போலீஸ் வந்து இவன் அரெஸ்ட் பண்ணும், இவன் ஜெயிலுக்கு போயிடுவான். பட் இந்த இடத்துலதான் ஆர்தர் கேனன் டாயிலோட என்ட்ரி வருது. ஓகேவா? எதா வர்றாருன்னா வக்கீலா வர்றாரு. ஓகே, வக்கீலா வந்தவர் அவனுக்கு சப்போர்ட்டா நின்று ஹி லெஃப்ட் ஹிம் அவே, அதாவது வெளியே வர வச்சார். ஓகேவா? அப்போ வந்து என்னாச்சு, அந்த லா என்னாச்சு அந்த இடத்துல கொஸ்டினிங் ஆகுதுல்ல. தப்பான ஒருத்தனுக்கு ஏன் அப்ப அந்த மணி பவர் அந்த ஒரு எப்படி சொல்ல ஒரு என்ன தப்பு பண்ணாலும் எது வேணாலும் பண்ணி வெளியே வந்துடலாம் அப்படின்னு ஒரு இது வருதுல்ல. ஸோ ஆக்சுவலி உண்மையிலே ஆர்தர் கேனன் டாயில் அப்படி இல்லை. பட்
ஆனா அவரு இங்க அப்படி பண்ணிருக்காங்க அப்படின்ற ஆக்சுவலி இல்ல, உண்மையிலே அவர் அப்படிதான் பண்ணாரு. உண்மையாவும் அப்படிதான் அதை ரெசம்பிள் பண்ணி இதுலயும் வந்திருக்கு. ஓகேவா? சோ எந்த ஒர்க்ல நம்ம பாத்துட்டு இருக்கோம்? இந்த ஒர்க் அத்தரஞ்சான்ஸ். ஓகேவா? ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ அடுத்து என்னடா இருக்கு? அக்கா நெக்ஸ்ட் ஸ்லைட். அதர் நாவல்ஸ் இருக்குனே. ஓகே, இதுல வந்து நான் நிறைய நாவல்ஸ் சம்மரி கொடுக்கல. நான் ஏன் தரலன்னா அந்த நாள் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க ஃபர்ஸ்ட் நாள் பாத்தீங்களா, அதான் தான் கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் அதிகம். பட் இதுல வர சின்ன சின்ன ஒர்க்ஸுக்கான நான் கேரக்டர்ஸ் கொடுத்துருப்பேன். அதை ரீட் பண்ணும்போது இதுதான் கேரக்டர் எனக்கு ஒன்லைன் ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா நான் ஒன்லைன் சொல்றேன். நான் மேக்ஸிமம் ஒரு ஒன்லைன் கொடுத்துருக்க மாட்டேன். ஓகே, ஸோ பேச்சி யூ கேன் ப்ரொசீட். Other novels, Metroland 1980 debut novel, Before She Met Me 1982, a darkly comic novel about obsessive jealousy, Staring at the Sun 1986, examines the ordinary life of Jean Sargent. இந்த ஒர்க் நோட் பண்ணிக்கோங்க கைஸ். இந்த இப்போ ஜீன் பேஜென்ட் கேரக்டர் சொன்னாங்களா, இந்த ஒர்க் நீங்க நோட் பண்ணி ஆகிடும், கண்டிப்பா நோட் பண்ணும். ஓகே, நான் சம்மரி கொடுக்கல, பட் இதுவும் ஒரு மாதிரி அவங்களோட லைஃப் பேஸ் பண்ண ஒர்க் தான். ஓகேவா? ஸோ எந்த ஒர்க் வந்து ஜீன் பேஜென்ட் கேரக்டர் வராங்க? Staring at the sun. ஓகே 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 ஓகே, சூப்பர் சூப்பர். அடுத்து என்னடா இருக்கு? A history of the world in 1/2 chapters, 10.5 chapters, 1989. It is Super. a collection of it is a collection of 10.5 short stories that blends fiction, history, mythology, and personal reflection. இதுதான் ஒரு ஸ்டைல். சாரி பேஜ், இதுதான் அந்த ஸ்டைல். நான் சொன்ன ஃபிக்ஷன், ஹிஸ்டரி எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ண வர்றாங்க. நம்ம பாக்குற கண்டெம்பரரி ரைட்டர்ஸ் எல்லாருமே மேக்ஸிமம் அதே மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற ஏஎஸ் பயாட் கூட அப்படிதான் ஹிஸ்டோரியோகிராபிக்கல் மெட்டாஃபிக்ஷன் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது பின்னாடி பார்க்கலாம். ஓகே, ஸோ பேச்சி கண்டினியூடா. Talking It Over 1991, it concerns a love triangle between Stuart, Oliver, and Gillian. இது மெயின் கைஸ். இது வந்து நான் எப்படி ஞாபகம், அந்த பிக் பாஸ்ல இது ஒரு முக்கோண காதல் அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஓகே, இட்ஸ் இம்பார்ட்டன்ட். யாரெல்லாம் அந்த கேரக்டர் சொல்லுங்க? Stuart, ஆலிவர். ஓகே, ஆக்சுவலி ஸ்டூவர்டுக்கும் ஆலிவருக்கும் மேரேஜ் கிடையாது. ஸ்டூவர்ட் அண்ட் ஆலிவர் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டூவர்டுக்கு மேரேஜ் ஆகுற டைம்ல வந்து ஆலிவருக்கு வந்து லவ் ஆயிடும். இது எப்படின்னா, இதை எதோட கனெக்ட் பண்ணலாம், நான் எந்த மூவினா எனக்கு ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது, நான் ஏதாவது ஞாபகம் தான் சொல்றேன். ஸோ இதுல வர கேரக்டர்ஸ் யாரெல்லாம்? Stuart, Oliver, and Gillian. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ அடுத்து என்னடா? The Porcupine 1992, based on Todor Zivko, the former communist leader of Bulgaria. இது நோட் பண்ணிக்கணும் கைஸ். ஃபார்மர்ஸ் கம்யூனிஸ்ட் லீடர் ஆஃப் பல்கேரியா. ஓகே, அவரை பேஸ் பண்ண ஒர்க் தான் இந்த ஒர்க். எந்த ஒர்க் பார்த்துட்டு இருக்கோம்? The Porcupine. ஓகே, Porcupine is based on whom? யார் பேஸ் பண்ணது? Todor Zivko. ஓகே, இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அதனால தான் மெயினா கேரக்டர் மட்டும் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு வந்து இந்த ஒர்க்ஸ்க்கு மேக்ஸிமம் கேரக்டர்ஸ் தான் கேட்பாங்க. ஓகே, அதனால தான் நான் அதை மென்ஷன் பண்ணிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேடா, நெக்ஸ்ட் என்னடா இருக்கு? Love etc. 2000, sequel to Talking It Over, set 10 years later. ஓகே, இது வந்து சீக்வல். டாக்கிங் டு லவ். அப்புறம் டாக்கட்டிவ் மேன் யாரு? டாக்னால கேக்குறேன். டாக்கட்டிவ் மேன் யாரு? சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆர்கே நாராயணன். ஓகே, இதுக்கு சீக்வல் என்ன பார்த்தோம்? டாக்கிங் லவ்க்கு சீக்வல் என்ன பாக்குறோம்? Love etc. ஓகேவா? அதே மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஆத்தருக்கு சீக்வல் பார்த்தோம். என்ன பார்த்தோம் இதுக்கு முன்னாடி? ஹிலாரி மண்டரன் டெபியூக்கு சீக்வல் பார்த்தோமே, ஞாபகம் இல்லையா? எவ்ரிடே இஸ் தி மதர் டே, அதுக்கு ஒரு சீக்வல் பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? எஸ் சூப்பர் சூப்பர் சூப்பர், அதேதான். ஓகேவா? சோ ரெண்டு சீக்வல் இருக்கு. ஓகே, சோ அடுத்து என்னடா இருக்கு? The Nice of Time 2016, historical novel, concerns the lives of Dmitry Shostakovich. அது தெரிஞ்சுக்கிட்டா போதும் கைஸ். ஜஸ்ட் நீங்க அந்த கேரக்டர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, எந்த நாவல் எந்த கேரக்டர் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்து என்னடா இருக்கு? The Only Story 2018, Paul Roberts, Elizabeth Flynn 2022. ஓகே ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு கேரக்டர் மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்கேன். ஓகே, சோ ஐ திங்க் அடுத்து வேற எதுவும் கொடுத்துருக்கானடா ஷார்ட் ஸ்டோரி எதுவுமே? ஏதாவது மன ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன்ஸ் இருக்கு. சொல்ல. Cross Channel 1996, The Lemon Table 2004, Pulse 2011. Non-fiction, Through the Window 2012, 17 essays and a short story. Levels of Life 2013, memoir. The Man in the Red Coat 2019, exploration on Belle Epoque Paris 1870 to 1914.
Novel. ஒரே நிமிஷம் அந்த எக்ஸ்ப்ளோர் இன் பெல் அந்த பாரிஸ் இருக்குல்ல, அதுக்கான மீனிங் என்னன்னா பியூட்டிஃபுல் ஏஜ் ஆஃப் பாரிஸ். ஓகே, அதுதான் அந்த மீனிங். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வேர்டா இருக்கும். அது அது உங்களுக்கு அதை சொல்லி பார்க்க முடியல, அதை ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல அப்படின்னா அதோட மீனிங் நான் சொல்றேன். இட்ஸ் பியூட்டிஃபுல் ஏஜ் ஆஃப் பாரிஸ். ஓகே, எந்த ஒர்க்குக்கான மீனிங், அந்த வேர்ட் எந்த வேர்டுக்கான மீனிங் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன்? Belle Epoque Paris. எஸ், பெல் எப்போ பாரிஸ். ஓகே, ஸோ ஓகேடா, நெக்ஸ்ட் என்னடா இருக்கு? Novels published under his pseudonym Dan Kavanagh. நம்ம மேல பார்த்தோம்ல டான். ஸோ எந்த நாவல்ஸ் தான் பப்ளிஷ் பண்ணிருக்காங்க பாருங்க, சொல்லு பேச்சு. Duffy 1980, Fiddle City 1981, Putting the Boot in 1985, Going to the Dogs 1987. Crime fiction. Bonds wrote this novel after marrying Pat Kavanagh, the literary agent. He dedicated the book Duffy to his wife. ஸோ உங்களுக்கு டான் கெவானா, அந்த கெவானா எங்க இருந்து வந்துச்சு தெரியுதா? அவங்க ஒய்ஃபோட செகண்ட் நேம் தான் அவர் சூட நேம் எடுத்திருக்காரு. ஸோ அவங்க ஒய்ஃபுக்கு டெடிகேட் பண்ண ஒர்க் என்ன? Duffy. டஃபி. ஓகே. ஸோ ஜூலியன் பாண்ட்ஸ், அவ்வளோதான் கைஸ். ஓகேவா? ஸோ அடுத்த ரைட்டர் நம்ம யாரை பார்க்க போறோம்னா ஏஎஸ் பயாட். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏஎஸ் பயாட் பத்தி ஏதாவது தெரியுமா? Possession. சூப்பர். பொசஷன். ஓகே, ஆக்சுவலி நான் ஜூலியன் பாண்ட்ஸுக்கு எந்த மூவி வந்து நான் கம்பேர் பண்ணல. ஓகேவா? அவர் எழுதின ஒர்க்ஸ் எதுவுமே எனக்கு வந்து ஸ்ட்ரைக்கும் ஆகல. பட் இவங்களுக்கு எனக்கு 2 மூவி ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. ஓகேவா? நான் அதையும் சொல்றேன். ஸோ பேச்சி ஜஸ்ட் அந்த இன்ட்ரோடக்ஷன் மட்டும் ரீட் பண்ணிடுறா. Okay. A.S. Byatt 1936 to 2023. Dame Antonia Susan Duffy was எஸ் ஒரே நிமிஷம். டஃபி இஸ் த ஒரிஜினல் நேம். ஓகேவா? அப்போ ஏஎஸ் பயாட் அப்படின்னா நீங்க யாரா அப்படிங்க கூடாது. அது அவங்க ஹஸ்பண்டோட நேம் வந்து சர் நேம் வந்து அதை அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரிஜினல் நேம் இஸ் டஃபி. கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்க. ஓகேவா? பயாட்னாலும் ஒண்ணுதான், டஃபினாலும் ஒண்ணுதான். ஓகே, ஸோ யா கேரி ஆன். ஓகேடா. She was professionally known by her former married name A.S. Byatt. Byatt is the sister of novelist Margaret Drabble, awarded the Booker Prize in 1990 for her book Possession, a Romance. She is often associated with postmodernism, though her work maintains a strong commitment to realism, scholarship, and myth. சூப்பர். மார்கரெட் டிராபிள் எந்த ரைட்டர் தெரியுமா? நேஷனாலிட்டி என்ன தெரியுமா? நேஷனாலிட்டி கெனடியன் தானே? கெனடியன் இல்லையா? யாராவது செக் பண்ணி போஸ்ட் பண்ணுங்க கைஸ். அட்வுட் அண்ட் மார்கரெட் லாரன்ஸ் 2 பேருமே கெனடியன். யாரும் எதுவும் சொன்னீங்களா? English. She's English. ஓகே, இங்கிலீஷ். அதான் மார்கரெட். நான் அதான் லாரன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஓகே, லாரன்ஸ் அண்ட் அவங்க தான் அட்வுட் தான் கெனடியன்ல வருவாங்க. ஓகேடா. ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் ஒர்க் பார்க்க போறோம். ஓகே, இதுக்கு தாங்க நான் வந்து நான் மூவி செமையா சிங்க் ஆச்சுங்க. ஓகேவா? என்ன ஒர்க் பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் ஒர்க் என்ன இருக்கு? Shadow of a Sun. ஓகே, ஷேடோ ஆஃப் தி சன். இது என்ன மாதிரி கதைனா ஃபாதர் அண்ட் டாட்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் கேரக்டர் நம்ம பார்த்துப்போம், அதுக்கடுத்து கதைக்கு போவோம். கேரக்டர் யாரெல்லாம் இருக்கா அதுல? Anna Severell and Henry. ஓகே, இப்போ நீங்க இதை ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹென்ரி தான் ஃபாதர், ஆனா வந்து பொண்ணு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நாவல் சொல்லிட்டு கம்பேர் பண்ண ட்ரை பண்றேன். இதுல என்ன ஆகும்னா ஹென்ரி இஸ் எப்படி சொல்ல, ஒரு ரைட்டர், ரொம்ப ஃபேமஸான ரைட்டர். ஓகேவா? அவருக்கு அவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டி இருக்கும். ஆனா ஆனாவுக்கு வந்து எந்த ஒரு பாப்புலாரிட்டியுமே இருக்காது. அவர் வந்து அந்த பாப்புலாரிட்டி வந்து ஆனாவை வந்து அப்படியே ஷேடோ பண்ணிடும். ஷேடோ பண்ணிருந்தா அப்படியே மறைஞ்சிடும். இவளுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்காது. ஸோ ஹவு ஷி ஃபவுட், எதுனால, எப்படி ஃபைட் பண்றா, என்ன நடக்குது, அந்த ஷேடோனஸ்ல இருந்து வெளியே வந்தாலும் இல்லையா அப்படின்றதுதான் கதை. இதை நான் எந்த மூவியோட எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா, சந்தோஷ் சுப்ரமணியன் படம் பார்த்துருக்கீங்க, அந்த கிளைமேக்ஸை கத்துவாங்கல்ல, எல்லா தப்பும் நீங்க தான் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த யாரும் எதுவும் பேசுனீங்களா? என்ன செய்யும் கேட்கணுமா? இல்ல. ஓகே. ஸோ இதை வந்து எதோட கம்பேர் பண்ணனா, சந்தோஷ் சுப்ரமணியன் படத்தை நான் கம்பேர் பண்ணேன். ஓகேவா? இங்க வந்து ஹென்ரி வந்து ஆனாவை ரைட்டரா தான் ஷேடோ பண்ணாரு. ஆனா அந்த படத்துல அவர் அப்பா வந்து ஜெயம் ரவி வந்து ஃபுல்லா லைஃபே ஷேடோ பண்றாரு. ஓகேவா? ஸோ அதுதான் இதுக்கான கம்பேரிசன். அந்த கிளைமேக்ஸ்ல எப்படி எல்லா தப்பு நீங்க தான் பண்ணீங்க அப்படின்னு வெடிச்சு சண்டை நடக்குமோ அதே மாதிரி இங்கேயும் நடக்கும். பட் அவளால அதை உடச்சிட்டு வர முடியாதா, அதுதான் கதை. அதை நீங்க தான் பார்க்க போறீங்க. ஓகே, நான் சொன்னா சஸ்பென்ஸ் உடஞ்சிடும். ஸோ மூவியை வச்சு நீங்க கண்டுபிடிக்க என்ன நடக்கும் அப்படின்றத இந்த நாவல்ல. ஸோ இந்த மூவினே வந்து சாரி, இந்த நாவல் உங்களுக்கு கிளியரா? கிளியர் தானே? சும்மா கனெக்டிங் தான் நான் மூவி சொல்றேன், ஞாபகம் வைக்கலாம் டக்குன்னு, அதனால தான் சொல்றேன். ஓகேவா?
கொஞ்சம் ஃபன்னானு இல்லை, கனெக்டிங்காக சொல்றேன், பட் ஃபன் மூவிஸா தான் வருது. ஓகே, ஸோ அடுத்த ஒர்க் பார்க்கலாம். இதுல வந்து 2-3 ஒர்க்ஸ் நான் கொடுத்துருக்க மாட்டேங்க, கொஞ்சம் மைனர் ஒர்க்ஸ் தான். ஓகே, ஸோ அடுத்து என்னடா இருக்கு? The Game 1967. யா, இதுக்கு வந்து கொடுக்க மாட்டேன், கொடுக்கல. ஜஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகாத ஒர்க் தான். ஓகே, தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, அடுத்து என்னடா இருக்கு? The Biographer's Tale 2000. ஓகே, நெக்ஸ்ட். The Children's Book 2009. இது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும் கைஸ். இதுலயும் ஒரு உண்மையான ரியல் கேரக்டர், ஒரு சில்ட்ரன் ரைட்டர் இருப்பாங்க. அதாவது எப்படி சொல்ல, சில்ட்ரன் புக்ஸ் எழுதுற ஒரு உண்மையான ரைட்டர் இருப்பாங்க. அவங்கள ஒரு இன்ஃபுளுன்ஸா எடுத்து இந்த நாவல்ல அந்த ரைட்டரே வந்து ஒர்க்ஸ் எழுதுனா எப்படி இருக்கும், அப்படி கொண்டு போயிருப்பாங்க. ஓகே, அந்த 2 பேரையும் நீங்க தான் சொல்ல போறீங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஒர்க்ல வர கேரக்டர் யாரு? Olive Welwood. எஸ், சூப்பர். அப்போ அந்த உண்மையான ரைட்டர் யாரு? சூப்பர் கைஸ். ஸோ நான் வந்து இவருக்கு ஏஎஸ் பிளேட்டுக்கு வந்து கொஞ்சம் கம்மின்னு சொல்ல மாட்டேன், பின்னாடி இருக்குது. பட் இந்த ஸ்லைட்ல நான் கம்மியா தான் கொடுத்துருக்கேன். இது இப்போ நம்ம பார்த்த அந்த 2 ஒர்க்கும் கிளியரா? கிளியரா? ஓகே, ஓகேடா, சூப்பர். நெக்ஸ்ட் போலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னடா இருக்கு பேசி? Ragnarok, The End of the Gods 2011. இது வந்து நான் வந்து ஒரு ஹாலிவுட் மூவியை சும்மா டைட்டிலுக்காக தான் ஞாபகம் வச்சேன். நீங்க வந்து கதைக்கு சொல்லக்கூடாது. ராக்னராக்னு ஒரு படம் உண்டு, ஸோ அது டக்குன்னு கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? நான் ஏன் கனெக்ட் பண்ண சொல்றேன்னா, உங்களுக்கு பிடிச்சதோடையோ இல்ல உங்களுக்கு ரிலேட் பண்றதோ நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது அப்படியே ஒரு ஃப்ளோல வந்துகிட்டே இருக்கும், உங்களுக்கு மறக்காது. அதுக்கு தான் சொல்றேன். ஓகே, ஸோ அடுத்து என்னடா இருக்கு அடுத்த ஸ்லைட்ல? The Quartet. ஓகே, இது போறதுக்கு முன்னாடி சின்ன டிவிஷன் போயிருவோம். இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச குவாட்ரன்ஸ் ஏதாவது சொல்லுங்க பாப்போம். டெட்ராலஜில குவாட்ரன்ஸ் 4 quadrant. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட், காந்தி குவாட்ரன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரும் தெரியுமா? எஸ், சூப்பர். சமநகல். ஓகே, அண்ட் அதே மாதிரி ராஜ் குவாட்ரன் ஒரு குவாட்ரன் இருப்பாங்க, அதே மாதிரி ராஜ் குவாட்ரன். எஸ், பால் ஸ்காட். ஓகே, பால் ஸ்காட் இஸ் ஆல்சோ புக்கர் பிரைஸ் வின்னருங்க. அவரும் வாங்கியிருப்பாரு, ஸ்டேயிங் ஆன் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த ஒர்க் வாங்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ இதுல ஒரு 4 ஒர்க் வருது. இப்போ நம்ம பார்க்க போற குவாட்ரன்ல 4 ஒர்க் வருது. 4மே ஒரே கேரக்டர் தான் டீல் பண்ண போகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஒர்க்கா போவோம், அதுக்கடுத்து நம்ம அடுத்த ஒர்க்ஸ் பின்னாடி பார்த்துக்கலாம். பின்னாடி பொசிஷன் மட்டும் தான் இருக்கும். ஓகேவா? நான் தனியாக கொடுத்துருக்கேன் ஸ்லைடுக்கு, அதுக்கும் ஒரு மூவி வச்சிருக்கேன், அது இன்னும் ஈஸியா நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்துக்கலாம். பேச்சு ஃபர்ஸ்ட் என்னடா வெர்ஜில் எந்த வருஷம்? The Virgin in the Garden 1978. சூப்பர். இதுதாங்க கதையோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த நாவல் இருந்து அடுத்தடுத்து எப்படி ஷிஃப்ட் ஆகுது அதான் பார்க்க போறோம். இதுல 3 சில்ட்ரன் அண்ட் 1 ஃபாதரோட நேம் கொடுத்துருப்பேன். பேச்சு அதை வாசிச்சிடுறா. Bill Lucas, university professor. He is the father. Okay. Daughters Frederica, Stephanie and Antonia. இதுல மெயினா ஃபெட்ரிகா, ஸ்டெஃபனியை நோட் பண்ணிக்கோங்க. இவங்க 2 பேரை தான் டீல் பண்ணும். அதுலயும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டா ஃபெட்ரிகா தான் டீல் பண்ணும். ஓகே, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் நாவல் எதை டீல் பண்ணும்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களோட லைஃப் ஸ்டைல், சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்து எப்படி அவங்களோட மெச்சூரிட்டி அடலன்ஸ் வராங்க, அடலன்ஸ் கருத்து எப்படி அந்த அந்த ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கிற ஸ்கூல் டு காலேஜ்னு அந்த இதை டீல் பண்றதா அந்த ஒர்க். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல வர ஃபர்ஸ்ட் ஒர்க். குவாட்ரண்ட்ல வர ஃபர்ஸ்ட் ஒர்க். அடுத்த ஒர்க் என்ன பார்க்குமா? ஸோ நெக்ஸ்ட் என்னடா இருக்கு? Still Life 1985. எஸ், ஸ்டில் லைஃப். ஓகே, இதுல மெயினா ஃபெட்ரிக் அண்ட் ஸ்டெஃபனி தான். நான் இதை கொடுத்துருக்கேன், அதாவது ஆன்லைன் மாதிரி கொடுத்துருக்கேன். Deals with Frederica and her sister Stephanie தான் கொடுத்துருக்கீங்க. ஓகே, இது ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்கள பத்தினது தான் வரும். ஓகே, இதுக்கு அடுத்து தேர்ட் ஒர்க் என்னடா இருக்கு? Babel Tower 1996. Babel Tower, it deals about the marriage life of Frederick and Stephanie. ஓகே, அதை டீல் பண்ணும் டோட்டலாவே. ஓகேவா? ஜஸ்ட் நான் 1 லைன் கேரக்டர்ஸ் மாதிரி தான் கொடுக்குறேன், ஏன்னா அந்த கேரக்டர்ஸ் தான் இல்லை இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ லாஸ்ட் குவாட்ரன் அந்த குவாட்ரன்ல இருக்க லாஸ்ட் ஒர்க் என்ன? A Whistling Women 2002. இதுல எதுனா ஃபெட்ரிகா வந்து ஒர்க் போயிருவாங்க. ஓகே, பிபிசி ஃபுல் ஃபார்ம் தெரியுமா? பிபிசி ஃபுல் ஃபார்ம் என்ன? British broadcast. ஓகே, சூப்பர். சாரி கைஸ். ஸோ அங்க வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அங்க ஒர்க் பண்ணும்போது அவங்களோட சிச்சுவேஷன் என்னென்ன, அவங்க வந்து ஒரு கம்யூனிட்டி ஒரு கமிட்டியை வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அபவுட் த மைண்ட் அண்ட் பாடின்ற மாதிரி, அதை டீல் பண்ற மாதிரி ஒரு கமிட்டி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அந்த டைம்ல என்ன நடக்குது, அவங்களோட சிச்சுவேஷன் என்ன, பிபிசியில் என்ன சிச்சுவேஷன், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல மெயினா டீல் பண்றது ஃபெட்ரிகா தான். ஸோ இதுல நம்ம பார்த்த 4 கேரக்டர்ஸ் யாரெல்லாம்? Frederica,
Stephanie, and super, Bill super, Lucas. super guys. Got and clear? எஸ் மேம். Clear now. Okay, nice, super. So last and the final work, அதுக்கு possession. அதுக்கு அடுத்து ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி மாதிரி கொடுத்துருப்போம், ஓகேவா? அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். possession சப்டைட்டில் என்ன? A romance. ரொமான்ஸ். ஓகே, ரொமான்ஸ் அப்படின்னு சப்டைட்டில் வேற என்ன ஒர்க்ஸ்லாம் இருக்கு? உங்களுக்கு தெரிஞ்ச ஒர்க்ஸ் சொன்னா போதும். ஒரு 3 to 4 ஒர்க்ஸ் சொன்னா போதும். சொல்லுங்க பாப்போம். Monk. என்னங்க கேக்கல என்ன சொன்னீங்க? Kenilworth, சூப்பர். வேற? Monk. ஓகே, நைஸ். நெக்ஸ்ட். Pygmalion, Scarlet Letter. ஸ்கார்லட் லெட்டர். வேற இருக்கா? Moonstone by Wilkie Collins. சூப்பர், மூன்ஸ்டோன். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு 4-5 ஒர்க்ஸ் தெரிஞ்சுட்டா போதும். ரொமான்ஸ் நிறைய இருக்கு, பட் நமக்கு ஃபெமிலியரா தெரிஞ்சுக்கிட்ட ஒர்க்ஸ் தான் நான் கேட்டேன், ஓகேவா? இதுக்கும் நான் ஒரு மூவியை கம்பேர் பண்ண வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டோரிக்குள்ள போயிட்டு மூவிக்கு வரேன். சூப்பரா இருக்கும் கைஸ். ஓகே, இந்த ஸ்டோரி நான் வாஸ்ட்னு சொல்ல மாட்டேன், நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு பொசிஷன். ஓகே, அண்ட் ஆக்சுவலி இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரெண்டா பிரியுங்க ஸ்டோரி. ஒன்னு மாடர்ன் அண்ட் இன்னொன்று வந்து பாஸ்ட் ஹிஸ்டரி, அதாவது விக்டோரியன், ரெண்டா பிரியும், ஓகேவா? இதுல மாடர்ன் டைம்ல 2 கேரக்டர் இருப்பாங்க. ஒன்னு ரால்ஃப், நான் கொடுத்துருப்பேன் பேச்சு, அதோட ஃபுல் நேம் சொல்றேன். ரால்ஃப். Ronald Mitchell and Maud Bailey. ஓகே சார், ரொனால்டோ. சார் நான் ரால்ஃப்னு சொல்லிட்டேன். ஓகே, ரொனால்டோ மிச்சல் அண்ட் Maud Bailey. ஓகே, ரொனால்டோ மிச்சல் அண்ட் மாட் பெய்லி. இந்த 2 பேருமே யாருன்னா மாடர்ன் டைம், அதாவது 1950s, ஐ மீன் சாரி 1901 to 50, அந்த மாடர்ன் ஏஜ் சொல்றோம்ல, இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே அந்த டைம் பீரியட்ல இருக்கிறவங்க. இதுல வந்து மைக்கேல் இருக்கான்ல, அவன் ஹி இஸ் அ லைப்ரரியன். ஓகே, இவங்க 2 பேருக்கு என்ன பழக்கம் இருக்குன்னா, லைப்ரரி போய் உட்காந்து புக் படிக்கிறதை விட இந்த மெமோயர்ஸ், லெட்டர்ஸ், இந்த மாதிரி விஷயத்தை தேடுவாங்க. அப்படி தேடும் போது புக்ஸை விட நமக்கு இதுல நிறைய ஹிஸ்டரிஸ் ஒளிஞ்சிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தேடுவாங்க. ஸோ தேடும் போது ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க, ஓகேவா? ஒரு 2, அதாவது ஒரு மேல் ரைட்டர், ஒரு ஃபீமேல் ரைட்டர், 2 பேருமே ஃபிக்ஷனல் கேரக்டர் தான். தட் வாஸ் கிரியேட்டட் பை A.S. Byatt. ஓகே, அந்த ஃபிக்ஷனல் கேரக்டர் யாருன்னா ஆஷன் அப்படின்னு மாதிரி நான் கொடுத்துருப்பேன். ஓகே, அந்த ஆஷன், அந்த ஃபுல் நேம் நீங்க பார்க்கணும். அந்த ஃபுல் நேம் டெனிசனையும் ப்ரௌனிங்கும் கம்பைன் பண்ணி அந்த கேரக்டர் உருவாக்கியிருப்பாங்க. யார் அந்த கேரக்டர் அதில் கொடுத்துருப்பேன் சொல்லுங்க பார்ப்போம். Randolph Henry Ash. எஸ், ஓகேவா? இவன் தான் அந்த கேரக்டர். இவன் தான் டெனிசனையும் ப்ரௌனிங்கும் கம்பேர் பண்ணி பயாட் உருவாக்கின கேரக்டர். அண்ட் கிறிஸ்டினா ரொசட்டியை அப்படியே வச்சு ஒரு கேரக்டர் உருவாக்கியிருப்பாங்க. அது என்ன கேரக்டர்? சூப்பர். ஓகே, சோ இப்போ இந்த 2 பேருக்கும் நடுவுல நடந்த ஒரு பர்சனல் கான்வர்சேஷன், ஒரு சின்ன அஃபேர், அது சம்பந்தப்பட்ட லெட்டர்ஸ் எல்லாத்தையுமே இந்த மைக்கேல் லைப்ரரியில உட்காந்து கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த மைக்கேலும் அவன் ஃப்ரெண்டும் இதை கண்டுபிடிச்சு ரிவீல் பண்ணுவாங்க, ஓகேவா? திஸ் இஸ் பொசஷன். இப்போ இந்த மூவிக்கு நான் எந்த படத்தை கம்பேர் பண்ணேன்னா, சீதாராமன் படம் பார்த்திருக்கீங்களா, அதை கம்பேர் பண்ணேன். ஓகே, அண்ட் அந்த மைக்கிளும் அவனோட ஃப்ரெண்டும் தான் அங்க வந்து ராஷ்மிகா, ஓகேவா? இங்க வந்து ஆஷ் தான் நம்ம யார் துல்கர், அண்ட் கிறிஸ்டினா அவங்க தான் வந்து மிர்ரார் தகூர். ஓகே, இப்போ அந்த லெட்டரை தேடி போத கதை தான் அப்படின்ற மாதிரி நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன், ஓகேவா? சோ பொசிஷன் புரிஞ்சுதா? கிளியர்னா? சூப்பரா. ஓகே, எல்லாருக்கும் கிளியர் தானே கைஸ்? ஸோ நம்ம 4 ரைட்டர்ஸ் முடிச்சிருக்கோம். கொஞ்சம் பின்னாடி ஷார்ட் ஸ்டோரிஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஓகேவா? அதை வாசிட்டு நம்ம அடுத்து சும்மா ஓவரால் கொஸ்டின்ஸ் மாதிரி கேட்டு நம்ம செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். சோ பேச்சு அடுத்து என்னடா இருக்கு அதுல பின்னாடி ஷார்ட் ஸ்டோரிஸ்? அண்ணா அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட், பொசஷன்ல வந்து இட்ஸ் ரெஸ்பான்ஸ் ஃபார் தி யாருக்கு சொல்லுவாங்க, நீங்க சொல்ல போறீங்க. ஜான் ஃபோல்ஸ் பிரெஞ்ச் லெஃப்டினன்ட் வுமன். அதுக்கு எத்தனை எண்டிங் இருக்கும்? how many endings சொல்லுங்க? 3 endings தானா? 3 endings, ஓகேவா? 3 எண்டிங் இருக்குங்க. சோ இதே மாதிரி சார்ல்ஸ் டிக்கன்ஸோட ஒரு ஒர்க்குக்கு 2 எண்டிங் இருக்கும். என்னது அது? சூப்பர் கிரேட் எக்ஸ்பெக்டேஷன். ஓகே, நைஸ். சோ பொசஷன் அண்ட் அதுக்கான யாருக்கான ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். சோ அடுத்து நம்ம என்னன்னு பார்த்துட்டு ஜஸ்ட் ஓவரால் ஒரு கொஸ்டின் செஷன் மாதிரி போயிட்டு நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, டெஸ்ட் வைக்க டைம் இல்லை கைஸ், அதனால நம்ம கொஸ்டின் செஷன் மாதிரி போயிடலாம். சோ அடுத்து என்ன இருக்கு பேச்சதுல? essays and biographies. இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும் கைஸ். ஓகே, ரீட் பண்ணுவா, நீங்க தெரிஞ்சுக்கோங்க. பேசி கமாண்டா. Degrees of Freedom, the early novels of Irish Murdoch, 1965. Wordsworth and Coleridge in their time, 1970. Irish Murdoch, A Critical Study, 1976. Unruly Times, Wordsworth and Coleridge, Poetry and Life, 1989. Passions of the Mind, Selected Writings, 1991. Short Story Collections, Sugar and Other Stories, 1987. The Gin in the Nightingale's Eye, 1994.
Elementals, Stories of Fire and Ice 1998, Little Black Book of Stories 2003. இது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். அது போக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஆட் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஐரிஷ் மூன் இருக்காங்கல்ல, அவங்க இவங்களுக்கு மென்டார் மாதிரி. ஓகேவா? ஏஎஸ் பயாட்டுக்கு ஒரு கொஞ்சம் ஃப்ரெண்ட் அண்ட் மென்டார் மாதிரி. ஓகே, ஸோ ஏஎஸ் பயாட் அவ்வளோதான் கைஸ். ஸோ 4 ரைட்டர்ஸ்மே உங்களுக்கு கிளியரா கைஸ்? இப்போ நம்ம பார்த்தது ஏதாவது டவுட்ஸ்னா கூட கேட்டுருங்க, ரிப்பீட் பண்றேன். இப்போ நம்ம பார்த்த 4ம் கிளியரா? கிளியர்ண்ணா. ஓகே, நைஸ் நைஸ். ஒரு ஓவரால் பேச்சு டைம் என்னடா? டைம் ஆட்டோ Time 8:08. ஓகே ஓகே, அப்போ நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம் கைஸ். ஏன்னா 8:15 அடுத்த செஷன் ஆரம்பிப்பாங்க மேம். ஸோ நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். நான் இதோட இது வரைக்கும் நடத்தினதை நான் வந்து ஷேர் பண்றேன். பேலன்ஸ் இன்னும் 3 ரைட்டர்ஸ் இருக்காங்க. நீங்க தான் கைஸ் சொல்லணும். நான் முடிச்சுட்டு ஷேர் பண்ணணுமா, இல்லை உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நான் இப்பவுமே ஷேர் பண்ணுவேன். இன்னைக்கு நைட்டு எப்படி பண்ணலாம் நீங்க தான் சொல்லணும். ஷேர் பண்ணுவீங்கண்ணா.